நம்ம வாழ்வினுடைய மிகப்பெரிய தோல்வி என்னன்னா இன்னமும் கூட பெண்களை முழுமையாக நம்மால நம்பிக்கை கொடுக்க முடியல. இது கூட நல்லா இருக்கப்பா, ஐ லவ் விருதுநகரா, பரவாயில்ல. ஓகே, நம்ம வாழ்வினுடைய மிகப்பெரிய தோல்வி என்னன்னா இவ்வளவு காலகட்டத்திற்கு பிறகு கூட பெண்களுக்கு முழுமையான பாதுகாப்பு நம்பிக்கையை நம்மால தர முடியல. இன்னமும் கூட அரைவாசி அம்மாக்கள் எனக்கு அடுத்து என்னுடைய கணவருக்கு அடுத்து என்னுடைய ஆண் பிள்ளை தான் என்னை காப்பாற்றும் தீவிரமா நம்புறாங்க. அதனால அந்த கேம் நடக்குது உங்க வாழ்க்கையில் நீங்க வச்சிருக்குது ஆம்பளை பிள்ளை எல்லாத்தையும் கைக்குள்ள வச்சுக்கணும்னு நினைக்கிறதுல அதனாலதான். பாவண்டி அண்ணனுக்கு அது தெரியாது, பாவம் அண்ணன் தூங்குறாள்ல, என்ன நேத்தெல்லாம் என்ன கலெக்டர் ஆகுது, பாவம் ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தாரு காலைல தூங்குறாரு அப்படின்னு. ஆனா கலெக்டர் படிப்பு பெரிய படிப்பு தான் இல்ல, பெரிய விஷயம் பத்தி பேசுறப்ப ஆட்டோமேட்டிக்கா கலெக்டர் தான் வர்றாரு. சார் பெரிய படிப்பு சார் இது, ஆமாமா பெரிய ஜில்லா கலெக்டர் அப்படிமா இல்ல, அது மாதிரி இப்போ கூட பேசல தான் வருது, சந்தோஷம். அப்ப அண்ணன் தூங்குறான் பாவம். இந்த கூடுதல் சிறப்பு நீங்கள் தருகிற போதே இயல்பாக என்ன தோன்றுக்குதுன்னா என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் உரியவள் பெண் அல்லது என்னுடைய விருப்பங்களுக்கு ஏற்ப நான் பயன்படுத்தலாம், நான் சொன்னா அவ கேட்கணும் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் மன அமைப்பு தான். இந்த மன அமைப்பு தான் ஒரு பெண் தன் கருத்தை வெளியிடுகிற போது திமிராக பேசுகிறான்னு சொல்ல வருது. வீட்டுக்குள்ளே ஒரு ஆண் பேசுகிற போது நீங்கள் காது கொடுத்து கேட்கிற நீங்கள் அதே வீட்டுடைய பெண் பிள்ளை பேசுகிற போது காது கொடுக்க தயாராக இருந்தீங்கன்னா ஒரு பெண்ணுடைய கருத்துக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் ஆண் பிள்ளைக்கு வெளியிலும் வரும். இல்லாட்டி வாய மூடு அப்படின்னு சொல்லத்தான் தோணும். அம்மாக்களுக்கு இருக்க பயம் என்னன்னா இன்னமும் அதான் சொல்லாது உங்களின் பயம் இல்லை, இந்த சமூகத்துடைய பெரும் தோல்வி. இவ்வளவு காலகட்டத்திற்கு பிறகு கூட உங்களை ஆண் பிள்ளை மட்டும்தான் காப்பாற்றுவான் என்று நாங்கள் நம்ப வைத்திருப்பது எங்களுடைய பெரும் தோல்விதான், உங்களுடைய தோல்வியும் கூட. உங்க எல்லாருக்கும் சொல்றேன், இது அடிக்கடி நான் நிறைய இடத்துல சொல்றேன். நான் பொம்பளை பிள்ளை பெற்றதுனால மட்டும் சொல்ல, இதை நான் ஒரு கவனிப்புலேருந்து சொல்றேன். எனக்கு மிகப்பெரிய அறிவு இருக்கா இல்லையாங்கலாம் தெரியாது. குறைந்தபட்சம் 50 நபர்களோடு க்ளோஸா கான்வெர்ஸ் பண்ணக்கூடிய உரையாடக்கூடிய வாய்ப்பை 15 ஆண்டுகளாக எனக்கு கிடைத்தது. அந்த அனுபவத்திலிருந்து நான் சொல்றேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அம்மா அப்பா வச்சு பார்த்துக்கிற ஆம்பளை பிள்ளைங்களை விட அம்மா அப்பா வச்சு பார்த்துக்கிற பொம்பளை பிள்ளைங்க தான் அதிகம். அதான் ரியாலிட்டியும் கூட. இல்லை இதில் இன்னொரு கேம் இருக்கு, என்னை நம்பி எப்போதும் கைத்தட்டவே கூடாது. ஏன்னா அந்த வாய்ப்பு உங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு. இப்போ அது ஒரு காலகட்டம் முடிஞ்சு போச்சு. நீங்க தனி கொடுத்தணும்னு வைப்பீங்க, ஏன்னா கூட்டு கொடுத்தனமாக இருந்தாலும் இப்போதெல்லாம் பிரச்சனைகள் வந்து விடும், அம்மாக்களே அனுப்பி விட்றாங்க எதுக்குப்பா பிரச்சனை. ஆனால் உலகத்திலேயே தனி கொடுத்தனம் என்றால் என்னன்னு என்னைக்காவது புத்தகத்தில் ஒரு கேள்வி இருந்தால் அதுக்கான பதிலை நான் தான் கொடுப்பேன்ப்பா. தனி கொடுத்தனம் என்றால் என்ன? தனி கொடுத்தனம் என்பது ஒன்றுமில்லை, கணவனும் மனைவி மட்டும் தனியாக பெண்ணின் அம்மா வீட்டிற்கு பக்கத்தில் வாடகை வீடு எடுத்தால் அதன் பேர் தனி கொடுத்தனம். இது என்ன தனி கொடுத்தனம்? இது அதுக்கு பேர் சௌகரிய கொடுத்தனம். ஓகே, அந்த நேரத்துக்கு அப்புறம் வருவோம். ஒரு பெண்ணுடைய பாதுகாப்பை வெளியிலிருந்து உறுதி செய்வது என்பது என்ன? வாழ்க்கை உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கிறது என்ன? ஒன்னு நீ பாத்துக்க, பிரச்சனைனா தலையிடாது. அப்ப என்ன ஒருத்தர் அவமானப்படுத்தும் அசிங்கப்படுத்தும், நான் தலையிடக்கூடாது. அது எப்படி? நீ பத்திரமாக இருந்து கொள் என்ற வார்த்தையை மாற்றி ஒரு ஆணினுடைய முதல் வேலை பெண்ணை பத்திரமாக பார்த்துக் கொள்வதுன்னு சொல்லி கொடுங்க. ஆட்டோமேட்டிக்கா இந்த சமூகத்தில் ஒருத்தன் போனா ஒருத்தன் வந்து நிற்பான். அதனால இந்த பிள்ளைங்களுக்கு ஒன்று வந்துருது, எவன் வேணாலும் தப்புனா எல்லா ஆம்பளை பிள்ளையும் கெட்டவன் தான், எல்லா ஆணுங்களும் கெட்டவன் தாங்கிற அபிப்பிராயம் பெண் பிள்ளைகளுக்கு வந்ததுக்கான காரணமும் அதுதான். ஸோ லைஃப்ல என்னைக்கும் நமக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க திரும்ப இன்னைக்கு பிள்ளைகளுக்கு சொல்லி அவங்க அப்செட் ஆயிராங்க. அதனால தான் நிறைய பேர் பூமரங்கள்றான், டே போயாயோ நீ 20 வயசுல இந்த பிரச்சனையில் இப்போ எனக்கு என்ன சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அம்மா ரோட்ல போயில வரல, கவனமா போயிட்டு வா. இங்கே சோசியல் மீடியா பஞ்சாயத்து 1000 கிடக்கு, டிஜிட்டல் உலகம்னு ஒன்று இருக்குது, விர்ச்சுவல் வேர்ல்டுன்னு ஒன்று இருக்குது, எக்கச்சக்கம் இருக்குது, ரிலேஷன்ஷிப்ல ஏகப்பட்ட லெவல்ஸ் வந்துருக்குது, ஃப்ரெண்ட்ஷிப்ல 10-15 பேர்லாம் சொல்றானுங்க. ஃப்ரெண்டும் வாங்க அவ்வளோதான். அப்புறம் ஒரு சின்ன வயசு ஸ்கூல்லேருந்து படிக்கிறான். இன்னைக்கு இந்த ஒரு படத்தில் வந்த மாதிரி 1008 ஃப்ரெண்டு இன்னைக்கு. ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டு, ஸ்பெஷல் ஃப்ரெண்டு, பெஸ்டி, அதே சூப்பர் பெஸ்டி, அப்புறம் பாய் பெஸ்டி, கேர்ள் பெஸ்டி, இப்படி ஏகப்பட்ட ரிலேஷன்ஷிப் இருக்கு. அப்போ இங்கே நம்ம மாட்டிக்கிட்டு எங்கே முழிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டால் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்க பார்க்கிறோம் கிடையாது. வாழ்க்கையை புரிந்து கொள்ள அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள், அது போதுமானது. மீதி எல்லாத்தையும் அவன் பார்த்து அவன் வாழ்க்கை அவன் பார்க்கட்டும், அவள் வாழ்க்கை அவன் பார்க்கட்டும். கடைசி வரைக்கும் கையை பிடிச்சி கூட்டி கொண்டு போய் கரெக்டான டெஸ்டினேஷனில் விட்டுட்டு வந்து நீங்கள் நினைக்கிறப்ப என்ன நடந்து போகுதுன்னா கடைசி வரைக்கும் நீங்களும் வாழலை அவரும் வாழலை. நம்ம ஊரில் எப்போதுமே அந்த தலைமுறை வாழ மாட்டான், அடுத்த தலைமுறை வாழும். பிள்ளைக்கு சொத்து சேர்த்துட்டு கடைசி வரைக்கும் 4 கட்டம் போட்டு சட்டம் போட்டு போட்டுட்டு வாங்கி தின்னுட்டு அப்பா செத்து போயிடுவார். உங்களை பார்த்துக்கங்க. இப்படி சொல்லுகிறதுனால குடும்பத்தில் எல்லோரும் அன்பில்லாமல் நீங்கள் இருங்கள் என்று சொல்லவில்லை, அடுத்தவுடைய உணர்வுகளை மதிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதுன்னு சொல்றேன். நீங்கள் இழந்ததை எல்லாம் பிள்ளைகள் மூலம் பெற்றுவிட வேண்டும் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் அது இனி சாத்தியப்படாது என்பதுதான் உண்மை. அம்மாக்காக அப்பாக்காக பிள்ளைங்க தியாகம் பண்ணும், பிள்ளைகளுக்காக அம்மாக்கள் அப்பாக்கள் தியாகம் பண்ணும். என்ன இருக்கு? 45 வயசுல இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா பெருவாரியான பெண்களுக்கு முட்டி வலியும் வயிற்று வலியும் இருக்கு. ஏன் சொல்லுங்க? 45 வயசுல உட்கார்ந்துட்டு எந்திரிக்க முடியல, சிரமப்படுறோம். ஏன் சிரமப்படுறோம்? குறிப்பாக பெண்களுக்கு. நிறைய பெண்களுக்கு வயிற்று வலி பிரச்சனை இருக்குது, நிறைய பெண்களுக்கு முட்டி வலி பிரச்சனை இருக்கு. ஏன் இருக்கு? அவங்கள பார்த்துக்கலாம். குடும்பத்தை பார்த்துக் கொள்ள வேண்டியது ஒரு பெண்ணின் பொறுப்பு. உண்டி சுருக்குதல் பெண்டிற் கழகு, தப்பு தான். தமிழ்ல வந்திருந்தால் தப்பு தானே. ஏன் வயிற்று சுருக்கணும்? இன்னைக்கு விருதுநகர்ல ஒரு கடையில் போயிட்டு ஒரு பொம்பளை பிள்ளை தனியாக உட்காந்து பிரியாணி சாப்பிட்டா அந்த பிள்ளைய இப்போ எப்படி பார்ப்போம் நம்ம? ஒத்த ஆள் வந்து கட்டுன்னு கட்டுறாடா. ஏன் பொண்ணுக்கு வயிறு இல்லையா? திங்கக்கூடாதா என்ன? ஏன் ஆண் மட்டும் சாப்பிடணும் என்ன இருக்கு?
அப்பெல்லாம் எப்படிலாம் இங்கே சிஸ்டம் வச்சிருக்கு? அப்போ ஏற்கனவே நிர்மாணிக்கப்பட்ட விதிமுறைகள் மட்டும்தான் வாழ்க்கைக்கான விதிமுறைகளா? வாழ்க்கை என்பது எல்லோருக்கும் ஒன்றா? உங்கள் வாழ்க்கைக்கான விதிகளை நீங்கள் தீர்மானிங்கள். இதுலையுமே நான் சொல்றதுல எது பொருந்துமோ அதுதான் பொருந்தும். மீது எல்லாமே உங்களுக்கு பொருந்துங்கிற அவசியம் இல்லை. ஆனால் காமனா சில விஷயம் இருக்கு. முதல் விஷயம், அடுத்தவனுக்கு நிரூபிக்க நீங்க ட்ரை பண்ணாதீங்க. லைஃப் அவ்வளவுதான். நீங்கள் நிரூபிக்க வேண்டியது உங்களுடைய 8 வயதுக்கும் உங்களுடைய 80 வயதுக்கும் தான். அவ்வளவுதான். இன்னைக்கு உங்களுக்கு 35 வயசு இருந்துச்சுன்னா உங்களுடைய 8 வயது மனசு உள்ள இருக்கும்ல, நீங்கள் 8 வயது குழந்தை இருக்கும்ல, அதுக்கு நீங்க பதில் சொன்னா போதும். அது கேள்வி கேட்க ஏன்டா டே அப்போ நீ 8 வயசா இருந்தப்ப சர்றா, இப்போ உனக்கு 35 வயசாச்சு, 18 28 38 எவ்வளவு 25 24 வயசு கூட ஆச்சு, இன்னமும் உருப்படாம சுத்திக்கு திரியிறடான்னு அது கேட்கும்ல. அது உங்களை கேள்வி கேட்காத அளவு நீங்க இருந்தா போதுமானது. 8 வயதாக நீங்கள் இருந்தபோது இருந்த அந்த பையன் அந்த பெண் உங்களை 30 வயதிலே கேள்வி கேட்காம இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்க வாழ்ந்தா போதும். வேற யாருக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டாம். இன்னைக்கு 40 வயசுல இருக்க நீங்க 80 வயசு ஆன பிறகு உங்களை நீங்கள் ஒரு கேள்வி கேட்கிற போது அது உங்களுக்கு சரியாக இருக்கணும். அவ்வளவு மட்டும்தான். We are not here to impress anyone. We are here to live. The very purpose of life is living. வாழுதலின் அடிப்படை நோக்கம் என்பது வாழ்வதுதான். அடுத்தவனுக்கு நிரூபிக்கலாம், அப்புறம் வச்சுக்கலாம். வாழ தெரியாம வாழ்ந்துவிட்டு கடைசி வரைக்கும் பெரிய வெற்றியாளனா இருந்தா என்ன பண்றதுன்னு? லைஃப் டக்கு 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 டக்குன்னு அடுத்து போகும். அப்படிதானே? நேற்றிலிருந்து இன்று வருவது பயிற்சி முறையான்னு சொல்லுவார். தமிழன் அழகா சொல்லுவார். நேற்றிலிருந்து இன்றுக்குள் வருவது சம்திங் லைக் தட், இன்றிலிருந்து நாளை என்னமோ சொல்லுவார். இன்னையிலேருந்து நாளைக்கு போறதுக்குள்ள வாழ்க்கை மாறுது, நிமிடத்துக்கு முன்னாடி வாழ்க்கை மாறுதுங்க. லைஃப் இஸ் சேஞ்சிங் எவ்ரி அதர் மொமெண்ட். நாம தான் நினைச்சிட்டு ஒரு வாரம் 10 நாள் 20 நாள் நினைக்கிறோம். எவ்ரி அதர் மொமெண்ட் இஸ் குவைட் டிஃபரண்ட். எல்லா மொமெண்ட்டுக்கும் வெவ்வேறு அர்த்தங்கள் இருக்கிறது. ஒரு புத்தகத்தில் சொல்றா, ஒரு நதியிலே நீங்கள் ஒரு நிமிஷத்துக்கு முன்னால கால் நினைக்கிறீங்க, சும்மா அப்படி போயிட்டு இருக்கிறீங்க, நீரோடை ஒன்று ஓடுகிறது, ஒரு ஆறு ஓடுகிறதுன்னு வச்சுங்களேன். இறங்கி ஆஹா காலார அந்த தண்ணியில செத்த நேரம் சில்லு நிற்போம். நீங்க போய் இறங்கி நிற்கிறீங்கல்ல, இறங்கி நின்றுட்டு திரும்ப வந்துட்டு 2 நிமிஷம் கழிச்சு போய் நீங்க நிற்கிறீங்க. 2 ஒன்று இல்லை, அதே ஆறு அதே ஆளு. அது இல்லை விஷயம். நீங்கள் முதல் முறை அந்த ஆற்றில் கால் நனைத்த போது ஆற்றின் போக்கு வேறு, உங்கள் மனதின் எண்ணம் வேறு. 2 நிமிடம் கழித்து நீங்கள் அந்த இடத்திலே வந்து தண்ணீரில் கால் நினைக்கிறப்ப ஆற்றின் போக்கு வேறு, உங்கள் மனதின் எண்ணம் வேறு. அப்ப ஆறும் புதுசு, நீரும் புதுசு, நீங்களும் புதுசு. எவ்ரி அதர் மொமெண்ட் இஸ் சேஞ்சிங். இப்படி வாழ்க்கை மாறிக்கொண்டே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் நீங்க யாருக்கு நிரூபிக்கிறதுக்கு இந்த வாழ்க்கையில் இந்த போராட்டம் பாடணும்னு என்ன இருக்குது? இந்த வாழ்க்கை போராட்டத்துக்குள்ள தான் எல்லாற்றுக்கும் எடுத்துக்க பார்க்கணும். பிள்ளைகளை சக்சஸ்ஃபுல்லான ஆளாக பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி சாரி அந்த இதை விட்ட பாருங்க. எதுக்கு நம்ம எல்லாருக்கும் முட்டி வலியும் வயிற்று வலியும் பெண்களுக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னு கேட்டா, ஒன்று மிச்சப்பட்டது சாப்பிட்றது, இல்லைன்னா நமக்கு என்ன தனியாக என்னத்துக்கு செஞ்சுக்கணும்னு சாப்பிடாம இருக்குது. கேட்டால் அதுக்கு பேர் தியாகம் என்பது. அப்புறமா ஒரு நாள் வந்து உங்க பிள்ளைங்க என்னத்துக்கு நீ சாப்பிடாம இருந்தேன்னு கேட்பாங்க. அப்போ வயிற்றுச்சலாக இருக்குமா இல்லையா? உங்களுக்கு உடலும் மனசும் ஒரு சேர பயணிக்கிற போது, தொந்தரவுகளே இல்லாத போது உங்களுக்கு தியாகம் பெருசா தோணும். ஆனால் நீங்கள் களைத்து போய் உட்காருகிற போது யாரும் கேட்கலைன்னா யூ எக்ஸ்பெக்ட் த சேம் ரெசிப்ரிகேஷன் ஃப்ரம் சைட். நான் எல்லாருக்கும் செஞ்சேனே, எனக்கு யாரும் செய்யலையே. கேட்டா செய்யுங்க. சும்மானா எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து இப்படி என் தியாகத்தை குறையிட்டு கூறிவிட்டா நீ நல்லாவே இருக்க மாட்டேன், நீங்க சபிச்சாலும் சரிதான். உங்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கறதுலாம் நான் வந்தல, ரைட்டா? இந்த அந்தக்கெல்லாம் நான் ட்ரை பண்ணதே கிடையாது. நல்ல பேர் எடுக்கணும்னா நினைச்ச கிடையாது. நல்லவனா இருந்தா போதும், கெட்டவன் கெட்டவன் சொல்லட்டும், நல்லவன் நல்லவன் சொல்லட்டும், இருக்கிறத கரெக்டாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும், ரைட்டு தானே? அதுதானே சரியாகவும் இருக்க முடியும். எப்போதுமே நான் பேசலாம், நிறைய பேருக்கு அப்படிதான் கேட்கும்போது காண்டாவும். அப்புறமா வீட்டுக்கு போய் மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்து யோசிக்கிறப்ப தெரியும், தம்பி சரியா தாண்டா சொன்னான். பெண்கள் தங்கள் வயிற்றை குப்பை தொட்டிகளாக பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை இப்போ கூட ஒரு ஷோல நான் சொன்னேன். ஏன் அப்படின்னா, 8 இட்லி ஊற்றுனான், 4 இட்லி தின்ட்டானுங்க. பையன் சொல்லி பார்க்குறது, தம்பி இட்லி வேஸ்ட்டாக போயிரு சாப்பிட்டு இல்லைம்மா. நான் ஒரு இட்லி புஷ் பண்ணி சாப்பிட்டானா, ஏற்கனவே 6 இட்லி சாப்பிட்டாலு மறுபடியும் 3 இட்லி புருஷன் காசு வேஸ்ட்டாக போயிருமே 3 இட்லியை தூக்கி திங்கிறது. ஒன்று ஓவராக திங்கிறது. சரின்னு ஒரு நாள் 8 இட்லி அவனுக்கு ஊற்றி வச்சா அவன் பசி வெறியில் 8 இட்லி தின்னுட்டு எதிர்த்து போயிருப்பான். ஆம்பளை பசங்க எப்போதுமே கவனிக்க மாட்டாங்க, கவனிச்சுட்டே இல்லையா? அவனுக்கு நினைச்சு அதுக்கப்புறம் ஒருத்தர் திங்கிறதுக்கு இருக்கானா இல்லையா அவன் கவலையப்பட மாட்டான். அது ஃபுல்லாக எனக்கு தான் வச்சிருக்காங்க. இயல்பா இந்த கொஸ்டின் நம்ம வீட்டில் ஒரு கவனிக்கல, எதுக்குமா 12 இட்லி ஊற்றி வச்சிருக்கேன், என்ன 3 பேர் சாப்பிடணும், அந்த விவரமே அவனுக்கு தெரியாது. அவனை பொறுத்த வரைக்கும் இங்கே வச்சிருக்கிறது அம்பிட்டு அவனுக்கு தான். அப்போ ஒரு நாள் பசி வெறியில் 8 இட்லியும் தின்னுட்டு போயிட்டானா, நமக்குன்னு 2 தோசை ஊற்றி திங்கிறமான சலிப்பிலேயே அரை வயிற்றோடு போய் படுப்பது. இதுதான் உங்கள் வயிற்று வலிக்கு காரணம். நின்றுக்கிட்டே இருக்கிறீங்க, முட்டி வலிச்சுக்கிட்டே இருக்கு. முட்டி வலியும் வயிற்று வலியும் ஒரு கட்டத்திலே அதிகமாகிற போது எல்லோர் மீதும் கோபம் வரும். அதான் ஆத்திரம். திடீர்னு எங்க அம்மா இப்படிதான் பேச 40 வந்தால் நாய்க்குணம் மாப்பிள்ள இவன் உட்காந்து பேசிட்டு இருப்பான். இப்பெல்லாம் 20 வயசுல நாய்க்குணம் வந்துருது. அப்புறம் அந்த நாய்க்குணம்னு பாவம் நாயை கேவலப்படுத்தக்கூடாது, அதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கு. ஓகே, live for yourself, that's more important and it is not a sin. ஏன் இவ்வளவு பெரிய குற்ற உணர்வு? கீப்பிங் பீப்புள் அட் கில்ட்டி, அதுல தான் இந்த உலகமே தோத்துச்சு. அது ஒரு பெரிய ட்ரிக்கு. பெண்ணை கில்ட்டிலே வச்சிருக்குது. நீ நல்லா குழந்தை வளர்க்கல, உன் புருஷன் நீ நல்லா பார்த்துக்கல, குடும்பத்துக்கு உகந்தவளாக நீ இல்லை. இந்த கில்ட்டில் தான் இத்தனை ஆண்டு காலமாக பெண்ணை இந்த உலகம் ஏமாத்துச்சு. இதே கேமை இப்போ பெண்கள் ஆண்கள்கிட்ட ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க. நீங்கள் பொறுப்பான அப்பாவா இல்லை,
எதிர்த்த வீட்டு ரமேஷ் அப்பாவை பாருங்க, மாடி வீட்டு சுரேஷ் அப்பாவை பாருங்க, அவர் வீட்டில் அவர் பொண்டாட்டி. எதிர்த்த வீட்டு சுரேஷ் அப்பாவை பாருங்க, மாடி வீட்டு கீழ் வீட்டு ரமேஷ் அப்பாவை பாருங்க. இந்த கில்ட்டில் வச்சா பொறுப்பாக இருப்பான்னு நினைக்கிறீங்க. எல்லாரையும் கில்ட்டில் வச்சிருக்கீங்க. இன்னும் உலகத்தின் பெரும் வியாதிக்கு பேரே கில்ட்டியாக வச்சுக்கிறது தான். நம்மளை கில்ட்டில் வச்சு தான் இந்த உலகமே சம்பாதிக்கிறது, தெரியுமா இல்லையா? இப்போ கடந்த நீங்கள் ரியாலிட்டியோட நம்ம மேட்ச் பண்ணியே பார்க்க மாட்டோம். இந்த காலத்தில் இருக்கக்கூடிய அம்மா அப்பாக்கள் பொறுப்பாக இல்லை, தங்கள் பிள்ளைகளை அவர்கள் பொறுப்பாக. எவ்வளோ நேரம் ஆச்சு? எவ்வளோ நேரம் போது? இந்த டயருக்கா? இன்னும் ஒரு மணி நேரம் பேசவா? நீங்கள் ஊந்தான் சொல்லுவீங்க, தொண்டை தண்ணி எனக்குள்ள போகுது. நல்லா சௌரியமாக கிரிக்கெட் மேட்ச் பார்க்குற மாதிரி எல்லாம் உட்காந்துருக்கீங்க, எனக்கு கால் கெடுக்குது. ஒரு அம்மாவை போல நான் சிரமப்படுகிறேன் பாருங்க. அப்போ கூட யாருமே இறக்கம்லாம் பேசு, நாளை காலையில் தேனியில் வேற போய் பேசுன்னு நான் எங்கே விட்டேன்? அப்போ யாரும் கவனிக்கல. என்ன விட்டேன்? இது குற்ற உணர்வு, ரைட்டா? நம்ம எல்லாருமே கில்ட்டில் தான் வச்சிருக்காங்க. ஏன்னா கில்ட்டில் இருக்கவன் பலசாலியா இருக்க மாட்டான். நான் தவறு செய்கிறவன் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிற போது நான் தவறை திருத்திக் கொள்ளணும், அல்லது அதே ஒரு அரை மனசிலே நான் வாழ்ந்துக்கிட்டு. நீங்க கவனிங்களேன், பற்றி ஒரு வாட்ஸ்அப் எல்லாமே நமக்கு எதிராக தான் வருது. இந்த காலத்தில் இருக்கக்கூடிய அம்மா அப்பாக்கள் பொறுப்பாக அவர்கள் டிவி பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், இடைவெளியிலே சட்னி வைக்கிறார்கள், அப்புறமாக சாம்பார் வைக்கிறார்கள், குழந்தைகளை கவனித்துக் கொள்வதில்லை, போனிலே எல்லோரும் மூழ்கி கிடக்கிறார்கள். ஐயோ அம்மானா நம்மளே அவ்வளவு பேருக்கு பாராட்டணும். அது என்னது, ஒருத்தர் கழுவி ஊத்துறா, மறுபடியும் நம்மளுக்கு கழுவி ஊத்துறது. நான் கழுவி காக்கா கூத்து, கழுவி புறா கூத்து. என்னைக்காவது ரியலைஸ் பண்ணிருக்கீங்களா? உங்கள் தந்தைகளை விட நீங்கள் சிறந்த தந்தைகள். இந்த பழசு ஸ்பெஷல்னு சொல்றதுக்காண்டி எல்லாத்தையும் பழசு ஸ்பெஷல்லாம் சொல்லி தெரிய முடியாது. உங்கள் அம்மாக்களை விட நீங்கள் சிறந்தவர்கள். உண்மையிலே சொல்லப்போனா அப்போது இருந்த பொருளாதாரமும் இப்போது இருக்கக்கூடிய பொருளாதாரமும் வேறு. சென்னை மாதிரி ஒரு நகரத்திலேயே இந்த ஊர்ல நீங்க கவனிச்சு பாருங்க, காலையில 7 மணிக்கு ஸ்கூட்டில எல்லா அம்மாவும் பாவம் பிள்ளைங்களை உட்கார வச்சுட்டு இங்கேருந்து கூட்டு போதுங்க, அங்கேருந்து கூட்டு போதுங்க, டென்னிஸ்க்கு கூட்டு போகுது, ஷட்டிலுக்கு கூட்டு போகுது, ஸ்விம்மிங்க்கு கூட்டு போறாங்க, சாயந்தரம் டியூஷன் கூட்டு போறாங்க, 10 நடுவில் ஹோம்ஒர்க் சொல்லி தரேன்னு உசுறு எடுக்கிறாங்க. அவ்வளவு பண்றாங்க, கூடவே வச்சுக்கிட்டு சுத்துறாங்க. இப்போ நீங்க பொறுப்பில்லாத அம்மாவா? அப்பாக்கள் அப்படி இருக்காங்க. பெரிய பெரிய செலிபிரிட்டிலாம் கூட ஹெல்மெட்டை போட்டு பிள்ளைங்களை கொண்டாந்து ஸ்கூல்ல விட்டுட்டு போனா தன்னுடைய செலிபிரிட்டி வாழ்க்கை, தன்னுடைய குழந்தைய வாழ்க்கையை பாதிச்சிடக்கூடாது. நானே என்னுடைய பள்ளிக்கூடத்துக்கு என் பிள்ளையை கூட்டிட்டு போறப்ப மாப்பிள்ளை அப்படின்னு ஒரு கேரக்டர் ஹெல்மெட்டை தூக்கி டாட்டா காட்டிட்டு போகும், பெரிய நடிகராக இருப்பார். அப்புறம் கில்ட்டே. ஆனால் யாராவது சொன்னா பழைய அப்பாக்களை போல, பழைய அப்பாக்கள் எப்படி இருந்தாங்க ஞாபகம் இருக்கா? அவங்க பாவம் அவங்களுக்கு முடியல, அவங்களுக்கு இப்படி சூழ்நிலை இல்லை, பொருளாதாரமே இல்லை, 6 பிள்ளை 7 பிள்ளை, கஷ்டம். உண்மையிலே சொல்லப்போனா அப்படிலாம் இருக்காது. அப்பாக்கள்லாம் அப்படிலாம் நம்ம இல்லை. இப்போ ஒத்த பிள்ளை பற்றி வச்சிருக்கீங்க. ஆக்சுவலாக சொல்லப்போனா நீங்கள் ஓவர் பொறுப்பாக இருக்கீங்க, அதான் பிரச்சனை. அந்த உண்மையை நீங்கள் உணர்வதே கிடையாது. இந்த ஓவர் பொறுப்பு தான் பிள்ளைங்க உசுறு எடுக்குது. அவனை எதுவுமே பண்ணக்கூடாது, என்ன கலர் ஜட்டி போடணுங்கிறது எல்லாமே நீங்க டிசைட் பண்றீங்க. யூ கைஸ் ஆர் மோர் அப்சஸ்ட் வித் தட். இந்த ஒத்தையா இருந்தாலே ப்ராப்ளம் தான். ஒரு பொண்டாட்டி, ஒரு புருஷன், ஒரு புள்ள. யூ வில் பி மோர் அப்சஸ்ட், வெரி மச் அப்சஸ்ட். எல்லாத்துலயும் அப்சஸ்டா இருக்கீங்க. ஆக்சுவலா சொல்ல நீங்க ரொம்ப கேரிங்கா இருக்கீங்க, ஆனா உங்களுக்கு கில்ட்டிலே வச்சிருக்கோம். இந்த கில்ட்டை எல்லாரும் ப்ளே பண்றோம். இப்ப பொறுப்பில்லாத பெண்ணாக நீ இருக்கிறாய், குடும்பத்துக்கு உகந்தவளாக நீ இல்லை, இந்த சமூகத்தினுடைய கருதுகோள்களுக்கு நீ பொருந்தவில்லைன்னு பெண்ணை கில்ட்டிலே வச்சிருந்தீங்க. அவள் சற்று குரல் உயர்த்தினால் நான் தவறானவளோ என்ற எண்ணம் அவளுக்கே வரணும். அப்ப அந்த அப்படி முடங்கி போயிருக்கிற பெண்ணால பேசவே முடியாது. அப்படித்தான் ஒரு நாளா நீங்க பெண்களை ஏமாத்துறீங்க, அப்படித்தான் நம்ம ஏமாத்துறோம். இப்ப அதே மாதிரி ஆணையை ஏமாத்துறீங்க, சமூகத்தை ஏமாத்துறீங்க. நமக்கு எதிராக சொல்லப்படக்கூடிய எல்லா கருத்தும் பாருங்க, நாம மோசமானவர்கள், கெட்டவர்கள், வீணா போனவங்க, விளங்காதவனுங்க, உருப்படாதவங்க வந்தா எல்லாரும் ஃபார்வர்ட் பண்றீங்க. இது என்ன எனக்கு புரியலையே, மாத்தி மாத்தி காரி திப்பிக்கிறது என்ன ஸ்பெஷல் எனக்கு புரியவே இல்லை. Why we are like this? Don't feel guilty. We are good parents. We are lovely people. We are the best people ever in this world. Believe in yourself. Have a positive feel about yourself. என்ன பிரச்சனைனா, உங்களை பற்றி நீங்கள் என்ன எண்ணத்தை உங்கள் மனதுக்கு சொல்லுவீங்களோ மனசு நம்பிடும். நான் ஒரு மோசமான ஆளு, நான் பாவப்பட்டவன், கஷ்டப்படுறவன். சில கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு அதிர்ஷ்ட கட்டுன்னு அவங்க சொல்ல ஆரம்பிச்சிடும். 4 பேர் சொல்லி 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 மைண்ட்ல ஏறி நல்லது கெட்டதுல முன்னால் வந்து நிற்க மாட்டாங்க. ஒரு கையெழுத்து போட வரமாட்டான், பயப்படுவான். மாப்பிள்ளை இல்லை, வேணாம் மாப்பிள்ளை, என்னை கூட்டி போகாத, விளங்காது அப்படிமா. அவன் நல்ல கிஃபெல்லோன்னு தோணும், மனசு நம்பிடும். உங்களை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க, உங்க பிள்ளைகளை பத்தி நீங்க பேசுறத பிள்ளைங்க நம்பிடும். அதான் பெரிய பிரச்சனையே. எல்லாரும் நெகட்டிவ் ஃபீல்லே வச்சிருக்கோம். இந்த மக்களே சரியில்லை, மனிதர்கள் சரியில்லை, அரசியல் சரியில்லை, உலகம் சரியில்லை, வாத்தியார் சரியில்லை. அப்ப எவன் தாண்டா நல்லவன்? நான் நல்லவன் நினைக்கிறவன் அடுத்தவன் நல்லவன் நம்புவான். நான் கெட்டவன் உள்ளுக்குள்ள யோசிக்கிறவன் அடுத்தவன் பூரா கெட்டவன் நினைப்பான். இந்த மனசு தான் அடுத்தவனையும் பார்க்குது. வார்த்தைகளுக்கு வலு உண்டு, ரைட்டு தானே? சர்வசாதாரணமா சொல்லிடுறீங்க, நம்ம டப்புன்ற பிள்ளைகள் தோற்று போய் விடுமோ இந்த பயத்திலேயே பிள்ளைகளை தோற்றுவோம். அவனை கில்ட்டிலே வச்சிருக்கு. 96 மார்க் எடுத்தவனை போய் நீ ஒழுங்கா படிச்சுதான் 100 எடுத்துருக்கலாம்ல. 96 தாண்டா அந்த 4 இருக்குது. பாராட்ட பயம். ஏன் பாராட்டினா தலையில ஏறி உட்காந்துருவாங்களோன்னு பயம், பாராட்டினா பொறுப்பு இல்லாதவன் ஆயிடுவானோன்னு பயம்.
அருமையா என் மனைவி இட்லி ஊற்றுவான்னு தினந்தோறும் ஆஃபீஸில் லஞ்ச் டின்னர் அப்போ பிரேக்ஃபாஸ்ட் அப்போ லஞ்ச் அப்போ சொல்கிற ஒருத்தர் ஒரு நாளும் மனைவியிடம் சொல்லுவதே கிடையாது. ஏன் சொல்லிட்டா அது மண்டைக்கேறிட்டா? இந்த உலகத்தில் எந்த வார்த்தை தரும் பெரிய சக்தியை விட பாராட்டு தரும் சக்தி பெரும் சக்தி. அதை நீங்கள் நம்பணும். அது தர்ற உத்வேகமும் சந்தோஷமும் ஸோ பியூட்டிஃபுல். நம்ம எல்லாம் நெகட்டிவாகவே இல்லை பண்ண பார்க்கணும். நல்லா படி, இது ஒரு நல்ல வார்த்தை இல்லையா, சொல்லிட்டு விட்டுலாமா இல்லையா? நல்லா படி, இந்த ஒத்த வார்த்தையை நம்ம ஆளுங்க எப்படிலாம் சொல்லுவோன்னு யோசிச்சு பாருங்க. ஒரே வார்த்தை நல்லா படி. படிக்கல உருப்பிட மாட்டேன், படிக்கல ரோட்டில் தான் இருப்பான், படிக்கல ஒருத்தனை ஒன்று மதிக்க மாட்டான், படிக்கல சோத்து கலைவேன், படிக்கல ஒரு நாய் கூட ஒன்று மதிக்காது. என்னை சொந்தக்காரன்னு மதிக்க வேணாம், நாயும் மதிக்க வேணாம், நீயும் மதிக்க வேணாம். நீங்கள்லாம் மதிக்கிறதுக்காக நான் படிக்க முடியாது. படிப்புடைய பண்பு என்பது வேறு. ரைட்டு தானே? அப்போ எல்லாரும் கில்ட்டில் வச்சுருக்கோம். நல்லா இருக்கவனையும் கில்ட்டில் வச்சுருக்கோம், கெட்டவனைக்கு முதல்ல நீங்கள் கில்ட்டிலேருந்து வெளியில் வாங்க. உங்களை பற்றி முன்வைக்கப்படக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் உண்மையா என்று பாருங்க. நம்ம அவ்வளவு மோசமான மனிதர்களா? நண்பர்கள் துரோகம் செய்வார்கள், உறவுகள் துரோகம் செய்யும். என்ன வார்த்தை எல்லா இடத்துலையும் சொல்லி நம்ம நம்பிக்கிட்டே இருக்கோம். பத்தாவதுக்கு பிள்ளைகள்கிட்ட சொல்லி பிள்ளைகளை நம்ப வைக்கிறோம். நீ வீக்கானவன், உனக்கு ஒன்றும் தெரியல, நீ 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை, எதுக்கும் லாய்க்கில்லை 4 தடவை சொன்னீங்கன்னா நம்பிடுவான். உலகத்தில் இந்த பிள்ளைங்க அம்மா அப்பா தானே முதல்ல நம்புவோம். வீடு தான் உலகத்தின் முதல் பள்ளிக்கூடம். Do you think the word doesn't have a power? நம்ம குடும்ப உறவுகள் பல பிரிந்ததுக்கு பின்னால் என்ன இருக்கு? வார்த்தை தான் இருக்கு. அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னா 10 வருஷம் பேசல. அப்படி வார்த்தை என்ன பார்த்து என்னை கேட்டுவிட்டான்னு சொல்லி தான் 20 வருஷம் நீங்கள் உறவு பார்த்துக்கிட்டு போனீங்க. எங்கள் அண்ணன் அப்படி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாருங்க. அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியில் வந்தவன் இன்னை வரைக்கும் நான் ஆள் பார்க்கல. அண்ணன் தண்ணி புலங்கலைங்கிறீங்களே, வார்த்தைக்கு வலு உண்டு. அது உங்கள் பிள்ளையை நோக்கி சொன்னாலும் உண்டு. நல்லா இருப்பேன்னு சொன்னாலும் நல்லது, உருப்பிட மாட்டேன்னு சொன்னால் மோசம். அவ்வளோதான். எதுக்கு பெரியவங்க காலைல போய் வந்து ஆசீர்வாதம் வாங்குறீங்க? வயதான நல்ல வாழ்ந்தவர்கள் உங்களை நல்ல வார்த்தை சொன்னால் அது பலிக்கும், அந்த எனர்ஜி கிடைக்கும் தானே. அப்புறம் எப்படி உங்கள் வீட்டு பிள்ளைகளை சொல்லுவீங்க உருப்பிட மாட்டேன்? எப்படி வீட்டு பிள்ளை நீ எதுக்கு லாய்க்கில்லைன்னு சொல்லுவீங்க? அவன் லாய்க்கானவனா லாய்க்கு இல்லாதவனா அவன் முடிவு பண்ணட்டும், அவன் முடிவு பண்ணட்டும். அது வரைக்கும் இப்படியான வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு எதிராக சொல்லுவதே வன்முறை தான், தவறு தான். என்னுடைய பிலீஃப் சிஸ்டத்தை நீங்கள் கொலாப்ஸ் பண்ணுறீங்க. ஒரு பாராட்டு தான் ஒருத்தனை ஜெயிக்க வைக்கும், அறிவு மட்டுமே ஒருத்தனை ஜெயிக்க வைக்குங்கிற நம்பிக்கையில் அவனை முட்டாளான்னு சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. அறிவை மட்டும் சேர்த்தலாம் ஒருத்தன் ஜெயிச்சலாம் முடியாது. 1000 மேடைகள் பார்த்தாச்சு, அந்த வாய்ப்பு கிடைச்சிருச்சு, நல்லதுதான். ஆனால் இன்னைக்கு நான் சொல்றேன், என் பள்ளிக்கூடத்தில் எனக்கு கிடைத்த கைத்தட்டு தான் என் காதல் எப்போதும் ஒலிக்கிறது. போடான்னு என்னை தட்டினானு, ஜெயிச்ச பிறகு உலகம் கைத்தட்டும். உங்க பிள்ளைக்காக ஜெயிப்படான்னு நீங்க கைத்தட்டணும். உலகமே கைத்தட்டின பிறகு நீங்க வந்து கைத்தட்டி இப்ப என்ன இருக்கு? யூ நீட் டு அப்ரூவ் யுவர் கிட்ஸ் ஃபார் அ ஸ்மாலர் திங்ஸ். த ப்ராப்ளம் ஹியர் இஸ் எல்லாருக்கும் ஒரு பெஞ்ச் மார்க் வச்சிடறான். அந்த பெஞ்ச் மார்க்கை தொடாத எல்லாரும் தோல்விங்கிறீங்க. எப்படி சரியா இருக்க முடியும்? இதெல்லாம் இந்த உலகத்தில் இந்த வாழ்க்கை குறித்த ஒரு புரிதல் நமக்கு வைக்கப்பட்டிருக்கு. இதுனா பெரியாள், இதுனா சின்னாள், இதுனா வெற்றி, இதுனா தோல்வி. அப்போ இந்த பாராமீட்டரை தொடர ஒரு ஆள் தான் வெற்றி பெற்றவனா? அப்போ மற்றவெல்லாம் வேஸ்ட் ஆனவனா? சுமாராக படிக்கிறவன் பெரிய குற்றவாளி மாதிரி இருக்கான். இப்போ சுமாராக படிக்கிறவன் தானே 90 மார்க் கீழே இருக்கிறவனா பெயில்னா என்ன அர்த்தம்? பூரா பயில அவ்வளோ மார்க் எப்படி எடுப்பான்? அப்போ மற்ற வேலைக்கெல்லாம் எவன் வருவது? எல்லாரும் படிச்சுவிட்டா எல்லாரும் பண்ணிவிட்டா விருதுநகருக்கு எத்தனை கலெக்டர்னே? ஒரு கலெக்டர் தானே இருக்க முடியும். அப்புறம் என்ன? ஒருத்தர் படிக்கட்டும், ஒருத்தர் விளையாடட்டும், ஒருத்தர் பாட்டு பாடட்டும், ஒருத்தர் டான்ஸ் ஆடட்டும், ஒருத்தர் எழுதட்டும், ஒருத்தர் இந்த மாதிரி தமிழில் டாக்டரேட் வாங்கட்டும். எல்லாருக்கும் ஒன்று பெஞ்ச் வச்சிருக்கீங்க. இப்போ இதை விட இது மாடர்னாக வந்திருக்கு. இது பழைய வாழ்க்கை புரிதல், நவீன வாழ்க்கை புரிதல் வேற. இந்த ஜட்மெண்ட் பண்ணுறதுலாம் இப்போ நம்ம கிடையாது. சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராமில் போய் ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுவிட்டு உங்களை பற்றிய கருத்துக்களை கூறுக அப்படின்னா எடுத்தவனே ஃபேஷன் பிடிக்கும் அப்படின்னா சோழி முடிஞ்சு. காலையில் இருந்துச்சு புது ட்ரெஸ் போட்டு தினைக்கும் ஒரு ஃபோட்டோ போடணும். ஏன்னா சொல்லிட்டீங்கல்ல, யூ ஆர் அ டேட்டா. அந்த டேட்டாவை அந்த மரியாதை நீங்கள் காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. தீஸ் ஆர் த ஸ்மாலஸ்ட் திங். இந்த உலகத்தில் எவ்வளோ மனுஷன் இருக்கலாம், மனுஷனே வேற வேற. அப்போ வாழ்க்கை வேற வேற தான். வாழ்க்கைக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் பிரின்சிபல் அண்ட் பாலிசிலாம் ஒன்றும் கிடையாது. அறம் மட்டும் அடிப்படை, அவ்வளவுதான். அறத்திற்கு புறமாக நீங்கள் இருக்க முடியாது, ஒழுக்கத்திற்கு புறமாக நீங்கள் இருக்க முடியாது, அநீதி செய்யக்கூடாது. இந்த அடிப்படை கூறுகளை உங்களுடைய தமிழ் கூறும் நல்லுலகம் நமக்கு என்னைக்கோ சொல்லிருச்சு. திருக்குறள் சொல்லிருச்சு, நம்ம படித்த படிப்பை சொல்லிச்சு, நம்ம வாழ்க்கை சொல்லிருச்சு. அதை தாண்டி ஒருத்தனை ஜெயிக்க வைக்கிறதுக்காக என்னென்ன கேம்? இதான் லைஃபா? எல்லாம் பண்ணி 20 வருஷம் வேலை பார்த்து ரிட்டையர்மெண்ட் ஆகிற அன்னைக்கு பிஎஃப் என் கையில் 15 லட்ச ரூபா கிடைக்கும். அந்த காசை பார்த்து 2 நாள் சந்தோஷமா இருக்கும். இதுக்கு நான் 40 வருஷம் வேலை பார்க்கணும். 40 வருஷம் சந்தோஷமாகவே இருக்கப்படாது. சந்தோஷமாக இருந்தாலே பிரச்சனை. அது ஒரு பயம். இப்போ நீங்கள் நம்ம வீட்டில் கவனிச்சிக்கலாம், நம்ம சித்திமார்கள் அத்தைமார்களாக கல்யாண வீட்டில் கக்கன்னு அப்படி விழுந்து சிரிப்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக சிரிப்பாங்க. சிரித்து முடித்தவொடனே அதில் ஒரு கேரக்டர் சொல்லும், ஐயோ ரொம்ப சிரிச்சுட்டேன், நாளைக்கு என்ன போதும். மகிழ்ச்சி நிலையானதில் என்று நினைக்கிறோம், மகிழ்ச்சியை வெளியில் இருந்து தேடுகிறோம். லைஃப்பில் இன்றைக்கி இருக்க மாடர்ன் டேல எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்தை நான் சொல்கிறேன். முதல் முக்கியமான விஷயம், சின்ன விஷயத்தில் சந்தோஷமாக இருப்பது எப்படி என்று பாருங்கள். உங்கள் கண் முன்னால் நடக்கக்கூடிய சின்ன விஷயங்களில் சந்தோஷம் இருக்குங்கிறது உங்களுக்கு ஏன் தெரியலனா, ஏதோ ஒரு பெரிய விஷயத்தில் தான் மகிழ்ச்சி இருக்கு நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கீங்க. கிடையாது, சின்ன சின்ன விஷயங்கள்.
உங்கள் குழந்தையின் புன்முறுவலில் இருக்கிறது. சிக்னல் அப்படியே வெறி பிடிச்ச மாதிரி ஹார்ன் அடிச்சு நின்றுட்டு இருக்கீங்க. 60 செகண்ட் போட்டு 59 52 வருதுல, தெரியும்ல. ஒன்று வந்த பிறகு தான் விடுவாங்கன்னு தெரியும்ல. அதுக்குள்ளேயே அவ்வளோ காண்டு. பக்கத்து காரில் ஒரு பாப்பா காரை கதவை தட்டிகிட்டே இருக்கு. உங்களுக்கு டாட்டா சொல்ல நீங்கள் கவனிக்கவே இல்லை. காரணம் உங்கள் இலக்கை நோக்கியே ஓடுகிறீர்கள். ரிசல்ட் இஸ் இம்மெட்டீரியல். தோனி சொல்றது மாதிரி, when you think about the result you will not enjoy your life. Process is more important than the destination. Process is more important than the destination. உங்க வாழ்க்கை நீங்க எப்படி வாழ்றீங்கங்கறதான 20 வருஷம் கழிச்சு நீங்க யாரா இருக்க போறீங்க மாற்று கிடையாது. இன்னைக்கு உங்க வாழ்க்கை எப்படி இருக்குங்கறதா கணக்கு. யாரோ ஒருத்தருக்கு அறிவு தானே இந்த போராட்டம்லாம். 20 வருஷம் கழிச்சு ஒரு பெரிய ஆளாகி ஊர்ல நம்ம பெரிய ஆளு 4 பேர் சொல்லணும். வீட்டில் இருக்கவங்க முதல்ல பெரிய ஆளாங்க, அப்புறம் பார்ப்போம். இதே மாதிரி இப்போ ஒரு 5 நிமிஷம் தொடர்ந்து எங்கள் வீட்டிலலாம் பேசினா எங்கள் அப்பா என் பொண்ணுலாம் சொல்லுவா, அப்பா டிவியில் பேசுகிற மாதிரி பேசக்கூடாது, அவ்வளோதான், சொல்லி முடிச்சு. நீங்கள் வீட்டில் ஆளாக இருங்க, வேண்டுதானே? அப்போ நம்ம சாதாரணமாக இருப்பதை மோசமான வாழ்க்கை என்று நினைக்கிறோம். சிறு தவறுகளை பெரும் குற்றம் என்று நினைக்கிறோம். பிள்ளைகளை சிறு தவறு செய்ய அனுமதியுங்கள். தெரியாமல் செய்கிற தப்புகளை முதல்ல நீங்கள் ஏன்னா எல்லாருக்கும் பெர்ஃபெக்டான ஒரு கிட்டு வேணும், சூப்பர் டூப்பர் கிட்டு ஒன்று வேணும். அது 6 வயசில் அதை செஞ்சு பண்ணும், 7 வயசில் அதை செஞ்சு பண்ணும். யோசிச்சு பாருங்க. அதை செய்ய முடியாமல் போகிறப்ப பிள்ளை மேலே கோவம் வருது, நம்ம மேலே கில்ட்டு வருது. நம்ம பிள்ளையை சரியாக வளர்க்கலையும். பிள்ளையெல்லாம் சரியாக தான் வளர்க்குறோம். அதுக்கு தான் நான் சொன்னேன், அந்த பொருளாதாரம் கூட நம்ம அப்பா அம்மாக்களுக்கு இல்லை. நாம் பார்த்துக்கிற அளவு நம்ம அப்பா அம்மாக்கெல்லாம் நம்மளை பார்த்துக்கிட்டாங்களாம் நமக்கு தெரியாது. அப்போல்லாம் நம்மலாம் வளர்ந்தோம், இப்போலாம் வளர்க்குறீங்க, அதான் பிரச்சனையே. அப்போல்லாம் வளர்ந்தோம், இப்போ வளர்க்குறீங்க. அதனால தான் பையன்கள்லாம் பயந்து கிடக்குறாங்க, விடங்கிறாங்க. டிவி சீரியல் பார்த்தாலும் பயப்படுறாங்க. அப்படி தானே? உண்மையே இல்லையா? நீங்கள் கவனிச்சு பாருங்களேன். இப்போ ஒத்த பிள்ளை வச்சுருக்கீங்க, ஓவராக பார்த்துக்கிறீங்க. 7 பிள்ளை இருக்கும் வீட்டில். யாராவது விருந்தினர் வந்தால் அறிமுகப்படுத்தல, இவன் மொதல் பையன் 3ஆம் கிளாஸ் படிக்கிறான், சுமாராக படிப்பான், பிரச்சனை கிடையாது. இந்த பையன் ஒழுங்காக படிக்கிறதில்லைங்க, வந்து அட்வைஸ் பண்ணுங்க, வர்றவனையெல்லாம் அட்வைஸ் பண்ண சொல்லி உசுரெல்லாம் எடுக்க மாட்டேன், சுமாராக படிப்பான். இப்போ 2ஆவது பிள்ளைங்க ஸ்போர்ட்ஸ் நல்லா விளாட்றான், சரி விளையாட்டில் போடான்னு விட்டுட்டேன். இப்போ 3ஆவது பையன் படிப்பு சரியாக வரல, கடையில் எங்க கூட இருக்கான். இவன் 4ஆவதா 5ஆவதான்னு தெரியல, ஏண்டே இவன் 4ஆ 5ஆ அப்படிம்பாரு. கடைசியில் 7ஆவது ஒரு பையன், இவன் அடுப்பிலே கிடக்கிறான், என்ன பண்ண போறான்னு தெரியல. இவன் 8ஆவது வாத்தியார் அடிச்சு விட்டான்னு வீட்டுக்கு வந்துட்டான். அப்பாக்களுக்கு பயமே இல்லை, 7 பிள்ளையை பெற்றோம்னு எந்த பயமும் இல்லை. ஏன்னா எல்லாரையும் சூப்பர் டூப்பர் ஆக்கணும் அவர் நம்பலை. காலம் உங்களை எடுத்துக்கும், வாழ்க்கை சில விஷயத்தை அவனுக்கு சொல்லித்தரும், அவன் கற்றுப்பான், அவன் கற்றுப்பா, அவன் வளர்ந்துப்பா, அவங்க இருப்பாங்கன்னு பிள்ளைகளை நம்புனாங்க. தந்தைகளுக்கு இருந்த நம்பிக்கையில் 1% கூட நம்மகிட்ட இல்லை. அவங்கள்ட்ட இந்த முரட்டுத்தனமும் நம்மகிட்ட இல்லை. அதான் நான் சொன்னேன், நம்மளாம் வளர்ந்தோம், இப்போல்லாம் வளர்க்குறோம். வளர்ந்தா அதுக்கு பேர் மரம், வளர்த்தா அதுக்கு பேர் குரோட்டன் செடி. சரியா? உங்கள் புள்ள மரமா குரோட்டன் செடியா நீங்கள் தான் முடிவு பண்ணணும். உங்கள் அறிவு, உங்கள் பணம், உங்களுடைய அக்கறை எல்லாத்தையும் வச்சு ஒருத்தனை முடமாக்கக்கூடாது. 24/7 புள்ள 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 புள்ள. ஐயோ, இந்த கல்யாணம் ஆனவொடனே புரிச்சேன் அவனை அம்மா விடுங்க. ஏங்க அம்மா அவர் வந்தார்னா தடுமாறி போயிடுவார், பாவம் அவருக்கு ஒன்றுமே தெரியாது, அவர் காஃபி போடவே தெரியாது, அவர் டீ குடிக்க தெரியாது, நல்லா ஆட்டி வெளுத்து தான் வளர்த்துருப்பாங்க. அவன் பாட்டுக்கு இருந்தவனுக்கு எல்லாத்தையும் பழக்கிறது. அவர் வீட்டுக்கார் என் வீட்டுக்கார் மாதிரி வராது, தங்கமான மனுஷன், ஐயோ நான் ரொம்ப கொடுத்து வச்சவோ, இதெல்லாம் பிகினிங்கில். அவனே எல்லா வேலையும் பார்க்குற பையனாக இருப்பான். அவங்க அம்மா முறையாக அவனை வெளுத்து வளர்த்துருக்கும். கல்யாணம் ஆனோடனே எல்லாத்தையும் பழக்கிறது. ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறது, ஷூ எடுத்து கொடுக்குறது, ஹெல்மெட்டை மறந்துட்டீங்க ஹெல்மெட் எடுத்து கொடுக்குறது, சாவி எடுத்து கொடுக்குறது, தோசை சூடாக ஊற்றி கொடுக்குறது, மிளகாப்பொடியில் எண்ணெய் ஊற்றி கொடுக்குறது, உனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது என்று கேட்பது, அப்புறம் அதை செய்வது இதை செய்வது, இந்த இது இவனுக்கு ஒரு கட்டத்தில் அடே அப்பா அப்படின்னு பழகுனா அதுக்கப்புறம் ஹெல்மெட் எங்கே வைப்பான் அவனே மறந்துடுவான். அதுக்கு நாள் இருக்கேன், அவன் மாட்டுக்கு இருப்பான் சந்தோஷமா. எந்த ஒரு புருஷன்ல அப்சஸ்ட் அப்படியே என்னென்னு 11 மணிக்கு ஃபோன் பண்ணுறது, டீ சாப்பிட்டீங்களா, 12 மணிக்கு பசிக்குதா, பச்சா சாப்பிட போகிறான், 1 மணிக்கு சாப்பிட்டீங்களா, 1:30 மணிக்கு நல்லா சாப்பிட்டீங்களா, 2 மணிக்கு செரிச்சிருச்சா, 3 மணிக்கு எப்போ வருவீங்க, 3:30 மணிக்கு வந்துக்கிட்டு இருக்கீங்களா, 4 மணிக்கு என்ன கிளம்புறீங்க நீங்கள் கிளம்பலை, 4:30 மணிக்கு வருவீங்களா மாட்டிங்களா, 5 மணிக்கு ரிசீவ் பண்ணமா சந்தோஷம். அப்படி இருந்தது. கட் பண்ணா ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்தில் ஒரு குழந்தை பிறந்தவனையே இவன் செத்தான். நீ சொன்னீங்களம்மா பேசா பொருளைன்னு பாவப்பட்ட ஆண் மனசை பேசுகிறேன், வெளியில் சொல்ல மாட்டானோ, ஏன்னா அவனுங்க ஹீரோவில். இவன் செத்தான். ஏம்மா இட்லி பாப்பா அழுகுது, இந்த ஹெல்மெட்டை எங்கே வச்ச இடத்துல தான் வச்சேங்க, இருக்க இடத்துல பாருங்க, அறிவே இல்லையா உங்களுக்கு, பாப்பா அழுகுது. ஏமா அந்த கீயை எங்கேயோ வச்சேன், கொஞ்சம் எடுத்துற முடியுமா, பாப்பா வச்சுக்கிட்டு இருக்கேன், கீயை எடுத்துறேன்னு, நடந்து போங்க, பாப்பா அழுகுது. எல்லாத்துக்கும் அப்புறம் என் குழந்தை தான், அது பேசாது, உங்களை மாமான்னுச்சுன்றாங்க. நம்ம போனால் அது மாமான்னு நம்ம ஆமாம் மாமான்னு சொல்லிச்சு, இல்லாட்டி பழி வந்துருமே. அதுக்கப்புறம் குழந்தை அப்சஸ், என் பாப்பா அப்படி இருக்கேன், என் பாப்பா இப்படி இருக்கும். இப்போல்லாம் 10 எல்லா போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போட்டு சிரித்த போது, அழுத போது, முதல் முறையாக போன போது, முதல் முறையாக கழுவிய போதுன்னு எல்லாம் வருது. எவ்ரிதிங் இஸ் ஆன். People just want to exhibit their life or express their life. எனக்கு அது எதிர்ப்பு மனநிலை. Everybody's life is different.
உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்னொருத்தருக்கு பிடிக்கிறது வேற. நான் எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ணுறோம். ஏன்னா குழந்தை மேலே அவ்வளோ அப்சஸாக இருக்கும். அந்த சென்ஸில் சொல்கிறேன். குழந்தை அந்த பிரியத்திலே இருக்கும். இப்படி போல் பாவப்பட்டான் அவன் அப்படியே தனியாயிடுவான். ஏன்னா ராஜா மாதிரி வச்சிருந்து அவன் பாட்டி தெரிஞ்சவனுக்கு திடீர்னு புது ஆசையெல்லாம் காட்டி சாக்ஸு கலட்டி விட்டு ஷூ மாட்டி விட்டு அவன்லாம் லைஃப்பில் நினச்சே இருக்க மாட்டான். சுடுதண்ணி போட்டு குடும்பம் மிதி விழுகும். ஏன் பச்சை தண்ணியில் குளிக்க மாட்டியா அப்படின்னு குளிச்சு வந்திருப்பான். அவனுக்கு சும்மா மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம்லாம் சுடுதண்ணி போட்டு குடிச்சு அவனை பழக்கி எல்லாம் பண்ணா இட்லி எங்கே இருக்குன்னு தெரியாது, எதுவுமே தெரியாமல் வளர்ந்த பையன். அதுக்கப்புறம் அந்த பாப்பான்னு ஒரு நாள் என்ன பண்ணிவிடும், நேற்று நீங்கள் தூங்கியில் காலை தூக்கி பாப்பா மேலே போட்டீங்க, தரையில் விடுங்கன்றாங்க. ராஜா மாதிரி 1.5 வருஷத்துக்கு முன்னால் அந்தவே கட்டாந்தரையில் மல்லாக்கப்படுத்து பனியனோடு அப்படியே பார்ப்பான். லைஃப் எப்போ இருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்ம ஆண் பிள்ளைகள்லாம் ஆண்கள்லாம் கவனிச்சிருங்களா, பிள்ளைங்களை கிள்ளி தான் கொஞ்சுவானுங்க. ஏன்னு தெரியுமா தெரியாதா, காண்டு சொல்ல முடியாது வெளியில். டே நீ எனக்கு போட்டியா வந்துட்ட, நீ எனக்கு போட்டியா வந்துட்டா, அவன் என்னை அப்படி பார்த்துக்கிட்டா இப்படி பண்ணுறான் அவன். அதுக்கப்புறம் பிள்ளை தான் பிள்ளை 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 தான் என்ன அப்படி பண்ணுவான், என் பிள்ளை அப்படி பண்ணுவான், என் பிள்ளை அப்படி செய்வான், விருதுநகர் புத்தக கண்காட்சி அவன் கண்ட்ரோலில் இருக்குது, இந்த லெவலுக்கு பிள்ளைய பற்றி. அதுக்கப்புறம் கட் பண்ணால் பேர பிள்ளைலாம் வந்துச்சுன்னா இவன் காலி. என் பேரப்பிள்ளை தான் இருக்கிறதுல உலகம். பேரப்பிள்ளை தான். அவனை அடிக்கப்படாது, அவனை திட்டக்கூடாது, பேத்தியை தொடக்கூடாது, பேத்தியை இது பண்ணக்கூடாது, பேத்தி சாப்பாடு உடனே கொடுக்கணும், உங்களை மாதிரியே நினச்சி எனக்கு பிள்ளையெல்லாம் இனிமேல் கிடையாது, பேரப்பிள்ளை தான் அப்படின்னு கட் பண்ணால் ஒரு கட்டத்தில் அந்த பேரப்பிள்ளைலாம் கொஞ்சம் விலகும். அப்போ இந்த தாத்தாக்கு 58 வயசாக இருக்கும். அப்போ திடீர்னு அவரை பார்க்கும். ஸ்டாண்டர்டாக ஒரு லைஃப்பில் இருப்பார். காலையில் எந்திரிப்பார், ஒரு காஃபி சாப்பிடுவார், பேப்பர் படிப்பார், கிளம்புவார், படுத்து கிடப்பார், டிவி பார்ப்பார், காஃபி சாப்பிடுவார், தூங்குவார், எந்திரிப்பார். இந்த ஆளே நடவன மாதிரி தெரியுறான்னு சொல்லிட்டு தங்கச்சி அக்காக்கெல்லாம் ஃபோன் பண்ணாங்க. இந்த பிள்ளைகளை கவனிக்கிறதுலே அவரை கவனிக்காமல் விட்டேன்டி பாவன், எப்போ இதுக்கு மேலே நீ கவனிச்சா என்ன, கவனிக்காமல் போனா என்ன. We focus on others. That's what I'm trying to tell you people. We shift our focus to one other person again and again. Focus on yourself. When you focus on yourself about your life, that you will understand what are the mistakes that you guys are doing. At the same time that you can understand what are the things I can develop. அடுத்தவங்க மேலே ஃபோக்கஸ் பண்ணுறப்ப அவங்க குறைகளே உங்கள் கண்ணுக்கு தரதுனால நம்ம அவங்கள கில்ட்டிலே வச்சுட்ருக்கோம். மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வருமா, வாழ்க்கையில் முக்கியமான விஷயம் அடுத்தவங்க மேலே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதை விட உங்கள் மேலே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்படி ஃபோக்கஸ் பண்ணினா தான் உங்கள் தவறுகள் உங்களுக்கு தெரியும், நிறைகள் என்னென்னு புரியும். ரெண்டாவது, நீங்கள் தொடர்ச்சியாக அடுத்தவங்க மேலே ஃபோக்கஸ் பண்ணுறப்ப உங்களுடைய குறைகளை அதிகமாக கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ அவங்களை கில்ட்டியில் வச்சிருக்க பார்க்குறீங்க, அவங்களை பாராட்டுவதற்கு நீங்கள் தயங்குகிறீர்கள். மூன்றாவது முக்கியமான விஷயம், உங்கள் தியாக வாழ்க்கை பாராட்டுக்குரியது தான். ஆனால் நீங்கள் தியாகம் செய்கிறீர்கள் என்பதே உங்களுக்கு குடும்பத்திற்கு தெரியாமல் இருக்கிற போது ஒரு நாள் அவர்களை கேள்வி கேட்டால் உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. உங்களுக்காகவும் வாழ்வதற்காக பாருங்கள். நாலாவது, ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் என்ற பேதத்தை பழைய வாழ்க்கை முறை பிரித்ததை போல இனிமேலும் பிரிக்காதீர்கள். பெண்களுக்கான பாதுகாப்பான உலகத்தை உருவாக்கி தர வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்கிறது. ஐந்தாவது, ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ அவர்கள் இந்த சமூகத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்களை புரிகிற ஏற்பாட்டை அவர்களுக்கு செய்யுங்கள். ஒரு பெண் டேக் இட் ஃபார் கிராண்டட் நீ நடத்தக்கூடாதுன்னு ஒரு ஆண் பிள்ளைக்கு வீடு எப்போது சொல்லித் தருகிறதோ அப்போ பாதுகாப்பான சமூகத்தை உங்களால் வெளியிலும் ஏற்படுத்த முடியும். ஆறாவது, 3 தலைமுறையாக பணக்காரனும் கிடையாது ஏழையும் கிடையாதுனால பிள்ளையை பெரிய லெவலில் ஜெயிக்க வச்சு கடைசி வரைக்கும் கொண்டே விட்டு நினச்சிக்கலாம் இருக்காது, அது வாய்ப்பே கிடையாது. எட்டாவது, எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை கையாளுவதற்கான அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் பிள்ளைகளுக்கு கொடுப்பதுதான் நீங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய செல்வமே ஒழிய சௌகரியமான வாழ்க்கையை அமைத்து கொடுத்து விட வேண்டும். அதுதான் மிகப்பெரிய பொறுப்பு என்று நீங்களாக நினைத்துக் கொள்ளாதீர்கள். எட்டாவது, வாழ்க்கை என்பது எல்லோருக்கும் பொதுவானதல்ல. உங்கள் வாழ்க்கைக்குரிய தத்துவத்தை நீங்களே உருவாக்கி கொள்ளுங்கள், அவசியமானது. ஒன்பதாவது, காலம் முழுக்க அடுத்தவருக்காக நிரூபிக்க வேண்டும் என்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கடைசி வரை கஷ்டப்படுங்கிற எந்த அவசியம் கிடையாது. நீங்கள் யாருக்கும் உங்கள் வாழ்க்கையை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 10வது, அப்படி நீங்கள் நிரூபிக்க வேண்டும் இம்ப்ரெஸ் பண்ண ஆசைப்பட்டால் உங்களுடைய 8 வயது உங்களுக்கும் உங்களுடைய 80 வயது உங்களுக்கும் அதை நிரூபிங்கள் போதும். லைஃப் இஸ் so simple. I just wanted to reinstate a statement again. The very purpose of life is living. வாழுதலின் அடிப்படை நோக்கம் என்பது வாழ்வதுதான். சந்திர காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. மிக சிறப்பாக பேசிட்டு போன நம்முடைய கோபிநாத் சார் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். எனக்கு என்ன பயம் அப்படின்னா, அவர் வரும்போது இருந்த வரவேற்பை பார்க்கும்போது அவர் போகும்போது நீங்களும் கூடவே சேர்ந்து போயிடுவீங்களோன்னு அப்படின்னு கொஞ்சம் பக்கோன்னு இருந்தது. ஆனாலும் நம்ம ஊர் ஜனங்க, நம்ம ஊர் பிள்ளை எப்படியா விட்டு கொடுப்பாங்க? மெட்ராஸ்காரங்களுக்கே இவ்வளவு ஆதரவு கொடுத்தா உள்ளூர்கார பிள்ளைக்கு எவ்வளவு ஆதரவு கொடுப்பாங்கன்னு உள்ளுக்குள்ள ஒரு பட்சி சொன்னிச்சு. அதை நீங்க காப்பாத்திட்டீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்பையும் நான் நிச்சயமா காப்பாற்றுவேன் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா கோபிநாத் சாருடைய முதல் புக்கே ப்ளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீங்க. நம்ம மக்களை பற்றி அவர் ரொம்ப நாடி பிடிச்சி தெரிஞ்சிருக்கிறார். இவங்கள்ட்ட எந்த ரூட்ல போனா இவங்க கேட்பாங்க அப்படின்னு. ஏன்னா எப்பயுமே நம்ம மக்கள்கிட்ட இதை செய்யுன்னு சொன்னா செய்யவே மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? செய்யாதன்னு சொல்லுங்க, அதைத்தான் செய்வாங்க. சுவற்றில் எழுதாதே நண்பா அப்படின்னு போட்டா சுவரில் எழுத மாட்டேன் நண்பான்னு எழுதி போட்டு போவாங்க. புல் தரையில் நடக்காதே அப்படின்னா திருன்னு ஓடுவாங்க. நம்மால் நடக்கக்கூடாது கூடாது ஓடலாம் அப்படின்னு. இங்க இடத்தில் சைக்கிளை நிறுத்தாதேன்னு படிக்க வச்சுட்டு போயிடும். அந்த அளவுக்கு நம்ம மக்களுடைய சிந்தனையை இதை செய் அப்படின்னா செய்ய மாட்டாங்க.
செய்யாத அப்படின்னா செய்வாங்க. அதனாலதான் ஒரு புக்குக்கு பேரே ப்ளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீங்க. 5 லட்சம் பேர் வாங்கியிருக்காங்க. இந்த புத்தகத்தை வாங்குங்கன்னு சொன்னா யாராவது வாங்குவாங்களா? நீ என்ன சொல்றது, நாங்க என்ன கேட்கறது அப்படின்னு. அதனால ஒரு புத்திசாலித்தனமான பேச்சாளர் ரொம்ப சிறப்பாக பேசிட்டு போனார். அவருக்கும் நம்ம விருதுநகர் மாவட்டத்தின் சார்பாக ஒரு பெரிய கைத்தட்டல்களை பாராட்டுகளா தெரிவித்து, எனக்கு சொந்த ஊர் ராஜபாளையம். ராஜபாளையம் எப்பவுமே எங்களுக்கு விருதுநகர் ஒரு கனவாகவும் ஒரு ஆசையாகவும் ஒரு ஏக்கமாகவும் இருக்கும். ஏன்னா அங்கதான் பள்ளிக்கூடமும் படித்தேன், அங்கதான் கல்லூரியும் படித்தேன். ஒரு பேச்சு போட்டி, ஒரு கவிதை போட்டி, கட்டுரை போட்டி அப்படின்னாலே உள்ளூர்ல ஜெயிச்ச உடனே அடுத்த கட்டம் எங்க வருவோம்? மாவட்டத்துக்கு தான் வரணும். ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஜெயிக்கிறோம் அப்படின்னாலே ஒரு கெத்து. அப்ப ஜெயிச்சு விருதுநகருக்கு ஒவ்வொரு முறை வரும்போதும் இந்த விருதுநகர்ல நம்ம ஜெயிச்சுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தை, ஒரு ஆசையை, ஒரு கனவை விதைத்த மண் இந்த விருதுநகர் மண். அங்கேயே நான் ஒரு புத்தக திருவிழாவுக்கு பேச வந்திருக்கிறேன் என்பது எனக்கு ரொம்ப வெற்றியின் இன்னொரு படியாகவே நான் நினைத்து மனசு மகிழ்கிறேன். அதே மாதிரி படிச்சு முடிச்ச உடனே 10th முடிச்ச உடனே 12th முடிச்ச உடனே டிகிரி முடிச்ச உடனே ஒவ்வொரு தடவையும் விருதுநகருக்கு வருவோம். மறுநாளே எதுக்கு வருவோம்? எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல பதிகிறதுக்கு. என்னமோ பதிஞ்சிட்டு போய் அடுத்த வாரமே நம்மளுக்கு வேலை வந்துடுற மாதிரி கனவெல்லாம் கண்டுட்டு போய் பிறகு ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளுக்கு வேலையும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. நம்மளே சுய அறிவுல என்னத்தையாவது ஒன்று தேடிக்கிட்டாதான் உண்டு அப்படின்னு நம்ம கனவுகளை நொறுக்கிய ஒரு மண்ணும் இந்த விருதுநகர் மண்ணு தான். ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரு கலவையான மண். அதுவும் கல்விக்கு தமிழ்நாட்டிலேயே ஒரு முக்கியத்துவம் கொடுத்த மண் என்றால் நம்முடைய விருதுநகர் மண் மட்டும்தான். ஏன்னா இங்க புத்தகங்கள் விற்காம வேற எங்க விற்க போகுது? நான் பப்பாசி முருகன் அண்ணாட்ட கேட்டேன்னா மற்ற மாவட்டத்தை விட எங்க ஊர் எப்படி போயிட்டு இருக்குன்னு. கொஞ்சம் பரவாயில்லாம தான் போயிட்டு இருக்கு அப்படின்னாரு. ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு. உங்க அண்ணாச்சிகள்லாம் காசை இறக்குறதுக்கு ரொம்ப சங்கடப்படுறாங்க அப்படின்னாரு. அண்ணாச்சிக்கு ஆரம்பத்தில் சங்கடப்படுவாங்க. ஆனா அண்ணாச்சிக்கு வீட்டில் இருக்கிறவங்க பிள்ளைகள்லாம் அடுத்த தலைமுறைகள் எல்லாம் நிச்சயம் புத்தகங்களை வாங்குவார்கள், நீங்க நம்புங்க என்று நான் முதல் நாள் சொன்னேன். இன்னைக்கு நம்ம மேடத்துக்கிட்டையும் திருவாசகன் சார்கிட்டையும் பேசும்போது சொன்னாங்க, பரவாயில்ல ஃபர்ஸ்ட் 2-3 நாளைக்கு அப்புறம் இந்த புத்தக விற்பனை என்பது மிகச்சிறந்த அளவில் போய்கொண்டிருக்கிறது. விருதுநகர் மாவட்டம் இலக்கிய ரசனையில் சிறந்த மாவட்டமாக தன்னை முன்னிறுத்திக் கொண்டே இருக்கிறது என்று சொன்னபோது ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா இங்க லட்சம் புத்தகங்கள் உங்க முன்னாடி இருக்கிறது. இந்த வாய்ப்பெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. புத்தகம் பார்க்கிறதோ, புத்தகம் வாசிப்பதோ, ஒரு புத்தகத்தை விலைக்கு வாங்குவதோ ரொம்ப கஷ்டம். ஏன்னா அப்ப காசே நம்மளுக்கு தரமாட்டாங்கல்ல. பாக்கெட் மணினாலே ஒரு 50 காசு 1 ரூபாய் தான் கொடுப்பாங்க. இதை வச்சு நம்ம எங்க புக்கு வாங்குறது? நமக்கு வாங்கி சாப்பிட்றதுக்கே அது பத்தாது. ஆனால் இன்னைக்கு பிள்ளைகள் கைகளை ரொம்ப தாராளமா 100 ரூபாயில இருந்து 500 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் வந்து புத்தகம் வாங்க போறேன்னு கேட்டா எந்த அம்மா அப்பாவது காசு கொடுக்காம இருக்கிறாங்களா? ஏதோ நல்ல விதத்துல நீ செலவழிச்சா பரவாயில்ல அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்கள் பிள்ளைகளின் கைகளில் பணம் நிறைய கொடுக்கிறார்கள். அது நல்ல வழியில் செலவழிக்கப்பட வேண்டும் என்றால் இது மாதிரியான புத்தக திருவிழாக்களில் தான் உங்கள் பணம் செலவழிக்கப்பட வேண்டும் என்பதை நம்முடைய அடுத்த தலைமுறை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த புத்தகம் அவ்வளவு ஈஸியா கிடைக்காது. ஆபிரகாம் லிங்கன் ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்தவர். அவருக்கு சின்ன வயசுல இருந்தே புத்தகம் வாசிக்கிறது மேல அவ்வளவு ஆசை, அவ்வளவு கனவு, அவ்வளவு லட்சியம். ஆனா புத்தகம் வாசிக்க ஆசை இருக்காது. அவர் என்ன பண்ணுவார், தூரத்து ஊர்ல இருக்கிற ஒரு பெரியவர்கிட்ட புத்தகம் இரவல் வாங்கிட்டு வந்து படிப்பார். இரவெல்லாம் உட்காந்து படிச்சுட்டு மறுநாள் கொண்டு போய் கொடுத்துருவார். இப்படி அடிக்கடி புத்தகம் வாங்கி படிச்சுட்டு இருக்கிறார். ஒரு நாள் ஜனாதிபதி வாஷிங்டன் அப்படின்னு ஒரு புத்தகத்தை வாங்கிட்டு வந்து படிக்கிறார். படிக்க படிக்க அவருக்கு அப்படியே ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு, படிச்சுட்டே இருக்கிறார். படிக்கும்போது அந்த மண்ணெண்ணெய் விளக்குல படிக்கும்போது அந்த விளக்கு எண்ணெய் குறைஞ்சு அணைஞ்சிருது. ஜன்னல் பக்கத்துல உட்காந்து தெரு விளக்கு வெளிச்சத்துல படிச்சுட்டே இருக்கிறார். படிச்சு முடிச்சோடனே ஜன்னல் பக்கத்திலே புத்தகத்தை வச்சுட்டு போய் தூங்கிடுறார். அந்த இரவு நேரத்தில் அடித்த மழையில் அந்த புத்தகம் நனைந்து போய் விடுகிறது. காலையில எடுத்து பார்க்கிறார், அப்படி நனைஞ்சு போயிருக்கு. அப்படி மனசெல்லாம் வேதனையா இருக்கு. அந்த பெரியவர்கிட்ட கொண்டு போய் சொல்றாரு, நீ அறியாம இது நனைஞ்சிருச்சு, மன்னிச்சுக்கோங்க, நான் எப்படியாவது இது காய வச்சு தர்றேன். அந்த பெரியவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இப்படி வந்து புத்தகத்தை நினைச்சு கொண்டு வந்திய, ஒண்ணு இதுக்கான பணத்தை எனக்கு கொடு, அப்படி இல்லைன்னா என்னுடைய வயலில் 3 நாள் நீ வேலை பாரு அப்படின்னார். அவர்கிட்ட பணம் கையில் கிடையாது. 3 நாட்கள் அந்த இளைஞனாக இருந்த ஆபிரகாம் லிங்கன் அந்த பெரியவரின் வீட்டு தோட்டத்தில் வயலில் வேலை செய்து அந்த பணத்தை அடைத்து அந்த புத்தகத்தை தனக்கு சொந்தமாக ஆக்கி கொண்டார் என்று வரலாறு குறிப்பிடுகிறது. அந்த புத்தகத்துக்கு பெயர் ஜனாதிபதி வாஷிங்டன். அந்த புத்தகத்தை அவர் உழைப்பின் மூலமாக சொந்தமாக பெற்றார். அந்த புத்தகத்தின் மூலமாக கிடைத்த அறிவாலும் சிந்தனையாலும் முயற்சியாலும் ஒரு காலத்தில் அதே அமெரிக்காவில் ஜனாதிபதி லிங்கனாக அவர் மாறினார் என்றால் ஒரு புத்தகம் என்ன செய்யும் என்றால் உங்கள் கைகளில் இருக்கிற கனவை வாழ்க்கையின் நனவாக மாற்றி காட்டும். அதுதான் ஒரு புத்தகத்தின் ஆகச்சிறந்த சாதனை. நம்முடைய நேற்று எப்படி இருந்தது,
நம்முடைய இன்று எப்படி இருக்கிறது, நம்முடைய நாளை எப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுப்பது நம்முடைய இலக்கியங்கள் தான். இலக்கியம்னா என்ன? நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. இலக்கியம்னா என்னம்மா? இலக்கியம்னா அக்கா மைக்க கொடுங்க அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன், நமக்கு அது செட் ஆகாது, நம்ம இப்படிக்கா போவோம். நீங்கள் அதெல்லாம் அழிச்சிருங்க, அவர் பேசுறதெல்லாம் அல்ட்ரபர் வச்சு அழிச்சிருங்க, நம்ம இந்த ரூட்டில் போவோம். இலக்கியம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையின் வரலாற்று சுவடுகளை, கடந்து வந்த நினைவுகளை, இனிமேல் அடைய போகிற இலக்குகளை ஒரு கவிதையாக, கட்டுரையாக, சிறுகதையாக, நாவலாக, வாழ்க்கை வரலாறாக, புத்தக வடிவில் தருவது இலக்கியம். கலை அப்படின்னா என்ன? நீங்க இலக்கியத்தில் என்னவெல்லாம் சொல்லப்படுகிறதோ அது படித்தால் புரியாத, படிக்கவே தெரியாத, படிப்பதற்கு வாய்ப்பே இல்லாத எளிய சாமானிய பாமர மக்களுக்கும் புரிகிற மாதிரி ஒரு நடனமாக, பாடலாக, நாடகமாக, பட்டிமன்றமாக, வில்லிசையாக, நாடக கூத்தாக, சினிமாவாக கொண்டு சேர்ப்பது கலை. இதுதான் இலக்கியம், இதுதான் கலை. இது ரெண்டுமே நம்ம வாழ்க்கையை நமக்கு முன்னாடி அப்படியே படம் போட்டு காட்டுவதுதான் நம்முடைய கலையும் இலக்கியமும். இது ரெண்டும் இல்லைன்னு வைங்களேன், கலையும் இலக்கியமும் இல்லை என்றால் மனிதனுக்கும் விலங்குக்கும் வேறுபாடே இல்லை, நம்மளுக்கும் விலங்குகளுக்கும் வேறுபாடே இல்லை. எங்கேயாவது ஒரு 50 மயில்கள் ஒன்று கூடி, நீ ரொம்ப சூப்பரா டான்ஸ் ஆடுற, உனக்கு ஒரு மேடை போட்டு தர்ற விருதுநகர்ல, நீ வந்து ஆடு, நாங்க முன்னாடி உட்காந்து வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு எந்த மயில்களாவது சொல்லுமா? சொல்லாது. இப்போ ஒரு குயில் அழகா பாடும், ஒரு காட்டுல இருக்கிற மற்ற பறவைகள்லாம் ஒண்ணு சேர்ந்து நீ ரொம்ப அருமையா பாடுற, கருப்பா இருந்தாலும் உன் குரல் கொஞ்சம் காந்தமா இருக்குது, நீ பாடு, இந்த மைக் செட் செலவுலாம் நாங்க பாத்துக்கிறோம், அண்ணாச்சி மைக்கு கொஞ்சம் நல்லா வைங்க, அந்த குயில் பாடட்டும் அப்படின்னு எல்லா பறவைகளும் சேர்ந்து என்னைக்காவது முடிவு எடுக்குமா? எடுக்காது. என்னைக்காவது ஒரு பூனை வந்து நான் ஒரு அழகான கவிதை எழுதியிருக்கிறேன், எல்லாரும் உட்காந்து கேளுங்க அப்படின்னு எலிகளை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுமா? போடாது. மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன என்றால், கலைகளால், இலக்கியங்களால் ஒருபடி மற்ற உயிரினத்தை விட உயர்ந்திருப்பதால் தான் மனிதன் 6 அறிவு கொண்டவனாக இருக்கிறான், விலங்குகள் 5 அறிவு கொண்டதாக இருக்கிறது. இப்ப மனுஷனை மற்ற உயிரினங்களில் இருந்து வேறுபடுத்தி காட்டுவதே இந்த கலையும் இந்த இலக்கியமும் மட்டும்தான். இப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் வாழ்ந்தார் அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா? வள்ளுவர் எப்படி இருந்தார்னு யாருக்கா தெரியுமா? அவர் எப்படி இறந்தார்னா அது யாருக்கா தெரியுமா? அவர் எப்படி வாழ்ந்தார்னா அது யாருக்கா தெரியுமா? நாம பார்க்கிற உருவம் என்பது நம்முடைய கற்பனை. வள்ளுவர் அப்படி இருந்திருக்க மாட்டார், தாடி இல்லாம கூட இருந்திருப்பார், அவர் வேற மாதிரி கூட இருந்திருப்பார். ஆனா இது நம்மளுடைய கற்பனை. வள்ளுவர் எப்படி இருந்தாருன்னு தெரியாது, எப்படி பேசி இருப்பாருன்னு தெரியாது, என்ன விரும்பி சாப்பிட்டாருன்னு தெரியாது, என்ன உடை உடுத்தினான்னு தெரியாது. ஆனால் வள்ளுவன் என்கின்ற ஒரு அறநெறி தலைவன் எங்கள் தமிழ் சமுதாயத்தின் முன்னோடியாக இருந்திருக்கிறான் என்பதற்கு அடையாளம் அவர் நமக்கு விட்டு சென்ற திருக்குறள் என்கின்ற ஒரு மாபெரும் இலக்கியம். அந்த ஒற்றை இலக்கியம் 2000 வருடம் கழித்தும் நம் முன்னால் நிற்கிறது என்றால் இலக்கியம் தான் ஒரு மனிதனை சாகா வரம் பெற்றவனாக மாற்றுகிறது. ஒரு கம்பன் எப்படி இருப்பான்னு தெரியாது, ஒரு இளங்கோவடிகள் எப்படி இருப்பார்கள் என்று தெரியாது, சங்க இலக்கியத்தை சேர்ந்தவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் அவர்கள் எழுதிய கவிதையும் பாட்டும் காப்பியமும் இன்றைக்கும் நம்மை வழிநடத்தி கொண்டிருப்பதால் தான் நாம் எல்லாம் இலக்கியத்தை இன்னைக்கும் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிறோம். ராஜராஜ சோழன் எப்படி இருப்பான்னு யாருக்கா தெரியுமா? உடனே நம்ம பிள்ளைங்க சொல்லுவாங்க, ஜெயம் ரவி மாதிரியே இருப்பாரு. பொன்னியின் செல்வன் படம் பார்த்துட்டு பழைய அம்மாமார்கள்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லை, சிவாஜி கணேசன் மாதிரி இருப்பாங்க. ஏன்னா அந்த காலத்து பொன்னியின் செல்வன் சிவாஜி சார் தானே. ஆனா உண்மையில் அவர் அப்படி இருந்திருப்பாரா இப்படி இருந்திருப்பாரான்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கும் ராஜராஜ சோழன் இருக்கிறார். எப்படி? தஞ்சை பெரிய கோவில் என்கின்ற ஒற்றை கோபுரத்தால் தமிழனின் அடையாளமாக அவர் இன்றைக்கு நிலைத்து நின்று கொண்டிருக்கிறார் என்றால் அதுதான் கலையின் நீட்சி. இதுதான் கலை இந்த உலகத்துக்கு தந்தது. இதுதான் இலக்கியம் நமக்கு வழி நடத்தி செல்லுவது. சாதாரணமான விஷயம் இல்லை. நம்ம மொழியின் அழகு என்பது என்ன தெரியுமா? அதோடைய தொன்மை. ஒன்றும் இல்லை, கொஞ்சம் குடிக்க தண்ணி தாங்களேன். சும்மா கேட்டேன், மேடம் பதறாங்க, ஐயோ குடிக்க தண்ணி கேட்குறாங்க. இப்போ நம்ம குடிக்க தண்ணி தாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கேட்குது தானே. ஆனால் நம்ம ஏன் குடிக்க தண்ணி தாங்கன்னு இப்படி சைகையில் சொல்கிறோம்? நீங்கள் நல்லா கவனித்து பார்த்துருக்குறீங்களா? வீட்டில் யார்கிட்டையாவது போய் குடிக்க தண்ணி தான் அப்படிமோ, வயிறு பசிக்குது அப்படிமோ, ஒரே தலை வலிக்குது அப்படிமோ. நமக்கு தான் வாய் பேச வருது, அவங்களுக்கு காது கேட்குது இல்லை. ஏன் நம்ம இன்னும் சைகையிலே பேசுகிறோம்? பிரபஞ்சன் தான் ரொம்ப அழகாக சொல்வார், மனிதன் முதலில் சைகையில் பேச தொடங்கிய போதே மொழி உருவானது என்றால் அது தமிழ் மொழி மட்டும்தான். அந்த தொடர்ச்சி தான் இன்றைக்கு நம்ம சைகையும் விடாம இருக்கிறோம். 5000 10,000 வருடங்களுக்கு முன்னாலேயே இந்த மொழி சைகையோடு சேர்ந்து பிறந்தது என்பதால் தான் நம்ம பேசும்போதே அந்த சைகையோடு சேர்ந்தே பேசுறோம்.
நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம சர்வசாதாரணமா கடந்து போயிடுறோம். இப்ப நம்ம யாராவது வந்தா தண்ணி குடிக்கீங்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா? தண்ணீர் அப்படின்னால என்ன அர்த்தம்? குளிர்ந்த நீர் அப்படின்னு தான் அர்த்தம். நம்ம ஆளுக சொல்லுவாங்க பச்சை தண்ணியா கொடுங்க அப்படிம்பாங்க, இல்ல வெண்ணி தண்ணியா கொடுங்க அப்படிம்பாங்க. ரெண்டு வார்த்தையுமே தப்பு தான். நீர் அப்படின்னா அது சாதாரண வாட்டர், தண்ணீர் அப்படின்னாலே குளிர்ந்த நீர் அப்படின்னு தான் அர்த்தம். நீங்க குளிர் நாடுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வார்ம் வெல்கம் அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த நாடு குளிர்ச்சியான நாடு, அதனால ஒரு கதகதப்பான வரவேற்பு. நம்ம நாடு வெப்ப நாடு, அதனால என்ன சொல்லுவாங்க? தண்ணீர் சாப்பிடுங்க. ஏன்னா எப்போதும் வெப்பமாக இருக்கிறது, குளிர்ந்த நீர் சாப்பிடுங்கள் என்று சொல்லும் போதே தண்ணீர் சாப்பிடுங்கன்னு சொல்லி பழக்கப்பட்ட ஒரு பரம்பரை நம்முடைய தமிழ் பரம்பரை. ஆனா நம்ம காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு? தண்ணீருங்கிறது சாதா தண்ணினே நம்ம நினைச்சிட்டோம். வெண்ணி தண்ணி, பச்சை தண்ணி, குளிர்ந்த தண்ணி எல்லாமே தப்பு. காலப்போக்கில நாம் எல்லாவற்றையும் மறந்து கொண்டே போய்கொண்டே இருக்கிறோம். நிறைய விஷயங்களை நம்ம மறந்துட்டோம் பாருங்க. எல்லாத்தையும் கலந்து கட்டி விருந்தினர்களை புரோட்டா சாப்பிட்ற மாதிரி நம்ம பேச்சே கலந்து கட்டி தான் பேசுறோம். பார்த்துருக்கீங்களா நீங்க? அந்த நடு சென்டர்ல ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்களா, அவங்க யாரு? அது என்ன நடு சென்ட்ரு? நடுவும் ஒண்ணுதான், சென்டரும் ஒண்ணுதான். நம்மளுக்கு ரெண்டையும் கலந்து தான் பேசும். ஏன் மொபைல் போன் அப்படி மேல் டாப்ல வச்சிருக்க? கீழே விழுந்துரும்ல. மேல்னா என்ன, டாப்னா என்ன? ரெண்டும் ஒண்ணுதான். கொஞ்சம் வழி விட்டுக்கோங்க, சைடு ஓரமா போயிடுறேன் அப்படிம்பாங்க. சைடும் ஒண்ணுதான், ஓரமும் ஒண்ணுதான். இந்த கீச்சாவி எங்க தொலைச்சு போட்டேன்னு தெரியல அப்படிம்பாங்க. பார்த்துருக்கீங்களா? கீ சாவி ரெண்டும் ஒண்ணுதான். ரேஷன் கடையில் இன்னைக்கு எவ்வளோ பெரிய கியூ வரிசை தெரியுமா அப்படிம்பாங்க நம்ம ஆளுங்க. கியூவும் ஒண்ணுதான், வரிசையும் ஒண்ணுதான். இப்படி கலந்து கட்டி சாப்பிட்ற மாதிரி எல்லா மொழியையும் கலந்து கட்டி பேசக்கூடிய ஒரே இனம் உண்டு என்றால் அது நம்முடைய தமிழ் இனம் மட்டும்தான். இதுல அழகு என்ன தெரியுமா? எல்லாத்துக்கும் தமிழ் இடம் கொடுக்கிறது. அதை மறுக்கவே இல்லை தமிழ். எல்லாம் உள்ள வாங்கடா, எத்தனை பேர் உள்ளே வந்தாலும் என்னுடைய அடித்தளத்தை அசைக்க முடியாது என்கின்ற நம்பிக்கை இந்த மொழிக்கு உண்டு. அதனாலதான் எல்லாம் வா வா. ஒன்றும் இல்லை, ஹோட்டலுக்கு போறீங்க, சர்வர் ஒரு தோசை ஆர்டர் அப்படிங்கிறீங்க. உடனே அவர் கேட்குறார் சாம்பாரா சட்னியான்? சாம்பாரும் வேணும் சட்னியும் வேணும். சாப்பிட்டு முடிக்கிறீங்க, ஒரு காஃபி கொடு அப்படிங்கிறீங்க. காஃபி இல்லை சார், அப்போ டீ கொடு. இது சின்ன ஒரு சம்பாஷணை, ஒரு உரையாடல். இப்போ இதில் தோசைன்னு சொல்கிறோம் இல்லையா, சாம்பார் சட்னின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த உரையாடலில் ஒரு வார்த்தை கூட தமிழ் கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? தோசை, சாம்பார், சட்னி இந்த மூணு மராட்டி. ஆர்டர்னு சொன்னோம்ல அது இங்கிலீஷ். காஃபி அரபி மொழி, டீ சீன மொழி. ஒரு ஹோட்டல்ல போய் நீங்க ஒரு தோசை சாப்பிட்டா கூட உலக மொழிகளை கொண்டு பேசக்கூடிய இனம் நம்முடைய தமிழ் இனம் மட்டும்தான். சர்வசாதாரணமான இது என்ன மொழி நம்மளுக்கு தெரியாது, ஆனா சர்வசாதாரணமா எல்லா மொழியிலும் பேசக்கூடிய ஆற்றல் நம்ம தமிழனுக்கு உண்டு. அதனால் தமிழ் ஒருபோதும் அழிந்து போகாது என்கின்ற நம்பிக்கையும் நம்முடைய தமிழர்களுக்கு உண்டு. அதனால உலக மொழிகள் எல்லாத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் எல்லா மொழிகளிலும் கற்றுக்கொள்வதற்கு ஏதாவது இருக்கிறது. நம் தமிழ் மொழியில் மட்டும்தான் பெற்றுக்கொள்வதற்கு எல்லாமே இருக்கிறது. அந்த வேறுபாடு நம்ம தமிழர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். பெரும்பாலும் நமக்கு அது தெரிந்திருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு நமக்கு பரிசு பாத்தீங்கன்னா அணில் கொடுத்தார் நம்ம கலெக்டர் சார். நம்ம மாவட்டத்தினுடைய அந்த சாம்பல் நிற அணில் தான் நம்முடைய ஒரு பெரிய ஆச்சரியம், நமக்கான ஒரு அடையாளம். விரு அப்படின்னு, விருமாண்டி விருமாண்டிங்கிற மாதிரி அதுக்கு பேரே அழகா இருந்தது. அந்த அணிலுக்கு பேர் என்னது? விரு அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. நம்ம தமிழ் இனம் எவ்வளவு உயர்ந்த சிந்தனை கொண்டது அப்படின்னா 5000 6000 வருடங்களுக்கு முன்னால் தொல்காப்பியர் ஒவ்வொரு பொருளையும் எப்படி கூப்பிடணும்னு அவர் எழுதினார். அப்படி எழுதும் போது அணில் இருக்கு இல்லையா, அணில் குட்டி, அணில் குஞ்சு, அணில் அப்படிலாம் சொல்லல. அணில் எப்படி சொன்னாங்க தெரியுமா? அணில் பிள்ளை அப்படின்னாங்க. அது ஒரு சின்னஞ்சிறிய உயிரினம் என்றால் கூட அது நம் குடும்பத்தில் ஒரு பிள்ளையாக வளர்க்கப்பட வேண்டியது என்று அத்தனை வருடங்களுக்கு முன்னால் யோசித்தவன் நம்முடைய தமிழனாக மட்டும்தான் இருக்க முடியும். அப்படி ஒரு உயர்ந்த சிந்தனை இந்த தமிழ் மண்ணில் மட்டும்தான் தோன்ற முடியும். வார்த்தைகளின் வளம்னா அது நம்முடைய தமிழ் தாங்க. இப்படி ஒரு வசதியான நிறைய வார்த்தைகள் கொண்ட மொழி நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. இப்ப இலைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு ஆங்கிலத்தில் நம்ம என்ன சொல்லுவோம்? லீஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனா தமிழ்ல வாழை இலை. தென்னை மரத்துல உள்ளதுக்கு பேர் இலை கிடையாது, தென்னோ ஓலை உண்டு தானே. பனை மரத்துல உள்ளது, தென்னை மரத்துல உள்ளது தென்னங்கீற்று, பனை மரத்துல உள்ளது பனை ஓலை, நெல்லுல உள்ளது நெல் தாள், கரும்புல உள்ளது கரும்பு தோகை. இப்படி இலைக்கு மட்டுமே 36 சொற்கள் கொண்ட மொழி நம்முடைய தமிழ் மொழி. நாஞ்சில் நாடன் எழுதுகிறார், யானைக்கு மட்டுமே 42 சொற்கள் இருக்கிறதா. அப்ப எவ்வளவு வளம் நிறைந்த மொழி, வசதியான மொழி. படக்குன்னு போய் சந்துக்குள்ள போய் முட்டு சந்துல மோத வேண்டாம், வசதியான மொழி. வாழ்க வளமுடன் ஒரு வார்த்தை சொல்றாங்க இல்லையா, நீங்க வாழ்க தமிழுடன் சொல்லி பாருங்க, ரெண்டும் ஒண்ணுதான்.
வாழ்க வளமுடன் சொல்லுவதும் ஒன்றுதான், வாழ்க தமிழுடன் என்று சொல்லுவதும் ஒன்றுதான். ஏன்னா அந்த தமிழ்ல அவ்வளவு வளம் இருக்கிறது, அவ்வளவு செல்வம் இருக்கிறது, அவ்வளவு நிறைவு இருக்கிறது. என்ன அதை நம்ம கொஞ்சம் எட்டி பார்க்கணும். ஓ இதுல இவ்வளவு இருக்கா, இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு நம்ம கொஞ்சம் உற்று கவனிக்கணும். ஒன்றும் இல்லை, ரொம்ப சாதாரணமா நம்ம கடந்து போற ஒரு வார்த்தையை சொல்றேன். சிறிய அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, சிறிய. பெரிய அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இப்ப சிறிய அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன ரீடா போடுவோம் தம்பி? இந்த குட்டி பையன் கேட்போம். சிறியங்கிற வார்த்தையில என்ன ரீ போடுவோம்? பெரிய ரீ தானே போடுவோம். பெரியங்கிற வார்த்தைக்கு சின்ன ரீ போடுவோம். இதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா? சிறியங்கிறதுக்கு சின்ன ரீ போடணும், பெரியங்கிறதுக்கு பெரிய ரீ தானங்க போடணும். நம்ம ஏன் நம்ம தமிழ் அப்படியே உல்டா பண்ணி வச்சிருக்காங்க? சிறியங்கிறதுல பெரிய ரீ, பெரியங்கிறதுல சின்ன ரீ. சாதாரணமா நீங்க கடந்து போகிற அந்த வார்த்தைக்குள் ஒரு வாழ்க்கையின் தத்துவத்தை ஒளித்து வைத்த மொழி நம்முடைய தமிழ். என்ன தெரியுமா அர்த்தம்? பெரிய மனுஷனா கூட இருப்பான் அவன், ஆனா அவனுக்குள்ளும் ஒரு சின்னத்தனம் இருக்கும். இவன் சிறிய மனுஷனா தான் இருப்பான், ஆனால் அவனுக்குள்ளும் ஒரு பெரிய ஆற்றல் இருக்கும். அதுதான் உலக தத்துவம். எல்லாரும் பெரிய ஆளா இருக்க மாட்டாங்க இல்லையா, எல்லாரும் சின்ன ஆளா இருக்க மாட்டாங்க இல்லையா. முழுக்க நல்லவனும் இந்த உலகத்தில் கிடையாது, முழுக்க கெட்டவனும் இந்த உலகத்தில் கிடையாது என்கின்ற உலகத்தின் மாபெரும் தத்துவத்தை இந்த சிறிய இந்த பெரியங்கிற வார்த்தையில நம்மால் அடக்கிட்டாங்க. சுஜாதா நிஜத்தை தேடி அப்படின்னு ஒரு கதை எழுதினார். ஒரு அருமையான கதை, நிறைய பேர் படிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. பெங்களூர்ல நம்ம தமிழ் குடும்பம், ஒரு கணவனும் மனைவியும் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க. திருமணமாகி ஒரு 9 வருஷம் ஆனவங்க. வீட்டு காலை நேரம் கணவர் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறாரு, மனைவி குக்கர்ல எதையோ வச்சுட்டு அது விசில் அடிக்கிற வரைக்கும் ஒரு தொடர்கதை படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க வீட்டு கதவு கேட்டை யாரோ திறக்கிறாங்க. அந்த கணவர் பார்க்கிறாரு, எட்டி கேட்டை திறந்துட்டு ஒரு ஆள் பரிதாபமா வர்றாரு. ஒரு கைலி உடுத்திருக்கிறார், ஒரு சாதாரண சட்டை போட்டு, கையில ஒரு தட்டு வச்சிருக்கிறார். அதுல ஒரு 5 ரூபாய் 2 ரூபாய் சில்லற காசா கிடக்குது, ஒரு பத்தி பொருத்தி வைக்கப்பட்டிருக்கிறது, சின்ன சின்ன பூ கிடக்குது. இவங்க வாசல் கிட்ட அவர் வந்துட்டார். இந்த ஆளு இந்த வீட்டு ஓனர் வேமா எந்திரிச்சுப்பா, என்ன விஷயம் அப்படிங்கிறார். உடனே ஐயா தமிழ்நாடுங்க, நான் பஞ்சம் பொழைக்கிறதுக்காக ஒரு 3 நாள் முன்னாடி வந்தேன், வந்த இடத்துல பொண்டாடி செத்து போச்சு, அடக்கம் பண்ண கூட காசு இல்லைங்க, ஏதாவது உதவி பண்ணுங்கய்யா, தயவு செஞ்சு உதவி பண்ணுங்கன்னு அப்படி கண்ணு கலங்கி பரிதாபமா அப்படி லைட்டா தாடியெல்லாம் வச்சு சோகமா கண்ணுலாம் உள்ள போயிருக்கு. உடனே இவர் கேட்கிறார், எந்த ஊர்ல இருந்து வந்த, என்னைக்கு வந்த, எந்த தெருவில் இருக்கிற, உன் மனைவி பேர் என்ன, உன் பேர் என்ன கட்டி வட்டி சராமரியா கேட்கிறார். அவர் ஐயா எனக்கு இந்த ஊரு சரியா தெரிலன்னா எந்த இடத்துல இருந்து இப்ப நீ வந்த? இங்க இருந்து ஒரு 3வது ரோடுனா இந்த சைடு 3வது ரோடா, அந்த சைடு 3வது ரோடா, எங்க ஒரு தேட்டர் கூட இருக்குல்ல, அதுல இருந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே மனைவிக்கு வர்றாங்க. என்னவா, என்ன பிரச்சனை அப்படின்னு மனைவி வர்றாங்க. திரும்பவும் வந்தால் சொல்றாரு, ஊர்ல இருந்து வந்தேங்க, ஏதாவது வேலை தேடி வந்தேங்க, வீட்டம்மா இறந்து போச்சுங்க, அடக்கம் பண்ண கூட வசதி இல்லைங்கன்னு சொல்லும் போதே அவருக்கு அப்படி கண்ணுல இருந்து தண்ணி வெளியில வருது. இந்த அம்மாவால தாங்க முடியலங்க, ஏதாவது ஒரு 5 ரூபாவோ 10 ரூபாயோ போட்டு அனுப்புங்க, ஏங்க அவரை போய் கொஸ்டின் பண்றீங்க, சும்மா உனக்கு ஒன்றும் தெரியாது, அறிவு இருக்கா உனக்கு? இப்படிதான் அன்னைக்கு ஒரு அம்மா மஞ்சன்னு வந்துச்சு, இருக்கங்குடி மாரியம்மன் கோயிலுக்கு போறேன்னு சொன்னுச்சு, 10 ரூபா கொடுத்தோம், சாயங்காலம் சினிமா தேட்டருக்கு வந்துச்சு இல்ல, இப்பெல்லாம் எம்மா ஏமாத்துவாங்க, இப்பெல்லாம் ஏமாறக்கூடாது, நீ சொல்லியா மறுபடியும் சொல்லு, எந்த தெருவுல இருந்து வர்ற, எத்தனாவது தெருவுல இருந்து வர்ற, எந்த தேட்டருன்னு மறுபடியும் ஆரம்பிக்கிறார். இந்த அம்மா சொல்லுது, எங்க விடுங்க, பார்த்தா பாவமா இருக்கு, ஒரு 2 ரூபாவது போட்டு அனுப்புங்க, போ நீ உள்ள போ, குக்கர் என்னன்னு பாரு போ அப்படின்னு விரட்டி விட்டுட்டு திரும்ப அவன்கிட்ட கேள்வி கேட்கும் போது அவனால தாங்க முடியல, எனக்கு ஒன்றும் வேணாங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லி அப்படியே அழுதுகிட்டே அப்படியே சட்டையில் கண்ணீரை தொடச்சிட்டு அந்த கேட்டை கரெக்டாக மூடிட்டு அந்த ஆள் போயிடுறார். இப்போ இந்த அம்மா கிச்சனில் போய் நிற்கிறாங்க. இவர் வேகமாக வந்து, பார்த்தியா உண்மையானவனாக இருந்தால் நின்று கரெக்டாக பதில் சொல்லியிருப்பான்ல, உண்மை இல்லாதனால தான் அவன் வேகமாக போயிட்டான், ஏமாறக்கூடாது, வாழ்க்கையில் ரொம்ப கரெக்டாக இருக்கும், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சொல்ல அந்த அம்மா கண்ணு கலங்கியே இருக்கு. இப்போ நீ எதுக்கு கண்ணு கலங்குற, எதுக்கு நீ இப்படி இருக்க, என்னை பார்த்தா உனக்கு ராட்சசன் மாதிரி தெரியுதா? இல்லை ஒரு 2 ரூபாய் போட்டு விட்டுருக்கலாம், எத்தனையோ பேர் ஏமாத்துறாங்கிறதுக்காக இவனும் ஏமாத்துறான்னு நம்ம எப்படி நினைக்கலாம்? போனா போகுது, ஏமாத்தினா கூட ஏமாத்துறான், இப்ப என்ன 2 ரூபாய் போட்டா போகுது, ஏன் இப்படி முட்டாத்தனமா இருக்கு? இப்படி 2 பேருக்கு வாக்குவாதம் நடக்குது. விடுங்க, நீங்க சொல்றதுதான் கரெக்ட், அவன் ஏமாத்துறான் விடுங்க அப்படின்றுச்சு. இப்ப இவருக்குள்ள ஒரு ஈகோ எந்திரிக்குது. இவன் நம்மளை நம்ப மாட்டான்ல, அவன் ஏமாத்துறான்னு நம்ம உறுதியா சொல்றோம், இவன் நம்ப மாட்டேங்கிறான். அப்ப நம்ம நிரூபிச்சு காட்டணும்னு, சரி வா குக்கர் ஆஃப் பண்ணு, வா நம்ம 2 பேரும் போய் அவன் சொன்ன அந்த 3வது தெருவில் அந்த தேட்டருக்கு பக்கத்தில் உள்ள தெருவில் போய் பார்த்துட்டு வந்துடுவோம். இல்லையா நான் நம்புறேன், உன்னை ஆளை விடு, எனக்கு வேலை இருக்கு அப்படின்றாங்க. நீ நம்பலாட்டி இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன்ட்டு கார் எடுத்துட்டு சல்லுன்னு போறார். அவன் சொன்ன அந்த 3வது கிராஸ் தெரு, அந்த தேட்டரை ஒட்டின தெரு, அது ஒரு நீளமான தெரு. சல்லுன்னு உள்ள போனோடனே காரை பிரேக் போட்டு நிப்பாட்டுறாரு. அந்த தெருவுல நடுவுல ஒரு ஓலை பாடை வந்து ரெடியா இருக்கு.
இந்த ஆள் அப்படியே கண்ணீரோட உட்காந்துருக்கான், பிச்சை எடுக்க வந்தால் அப்படியே உட்காந்துருக்கான். பக்கத்தில் அந்த மனைவி கிடத்தப்பட்டிருக்கிறாங்க, அப்படியே தலையை பிடிச்சிட்டு அந்த ஆள் உட்காந்துருக்கிறான். சடக்குன்னு இவர் காரை அப்படியே திருப்பி வீட்டுக்கு வந்து உள்ளே போகிறார். இப்போ மனைவி கேட்குறாங்க, என்ன பார்த்தீங்களா? ஆமாம் பார்த்தேன், போனேன், என்னாச்சு அப்படிங்க. அந்த தெருவில் யாருமே இல்லை, அப்படி ஒன்றுமே நடக்கலை. இன்னும் இந்த மனைவி சொல்கிறாங்க, அப்போ எல்லாருமே ஏமாத்துறாங்க பாருங்க, பொண்டாட்டி செத்து போச்சுன்னு கூட ஒருத்தர் ஏமாத்துறான் பாருங்க, இது தாண்டி உலகம் அப்படின்ட்டு உள்ளே போயிடுறார். ஒரு பெரிய மனிதர், ஒரு கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவர், ஒரு ஏழை மனிதன் கண்ணீரோடு வந்து எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்குறான். ஆனால் நிஜத்தை தேடி போன மனிதன் மனைவியிடம் என்ன சொல்றாரு? பொய் சொல்றார். நம்ம உலகத்தில் ஒரு தோற்றத்தை வைத்து மட்டும், அவங்க குடும்ப பின்னணியை வைத்து மட்டும் இவர் பெரியவர் என்று நம்பினால் அவர் பெரியவர் மட்டும் இல்லை, அவருக்குள் ஏதோ ஒரு சிறுமையும் இருக்கும் என்று நம்முடைய தமிழ் இலக்கியம் நமக்கு அறிமுகம் செய்யும். சாதாரண ஆளுங்கன்னா அதுக்காக எல்லாரும் சாதாரணமெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஒரு நாட்டில் ஒரு அரசன் தந்துக்கிறார், வடநாட்டில இருந்து ஒரு பண்டிதர் அந்த நாட்டுக்கு வர்றார். நான் உங்க நாட்டில் உள்ளவங்கள்ட்ட கேள்வி கேட்பேன், எந்த கேள்விக்கு யாருக்கு விடை தரலன்னா இந்த நாடே எனக்கு அடிமைன்னு நீங்க எழுதி தரணும்னு திருவிளையாடல் புராணத்துல சொல்ற மாதிரி சொல்லிட்டு வர்றார். இப்ப அரசர் எல்லா மந்திரிகள் எல்லாரையும் கூப்பிட்டு, அறிவாளிகள் எல்லாம் கூப்பிட்டு, அந்த பெரிய ஆளு மரியாதை அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிருங்கன்னு உட்கார வச்சுட்டார். இப்ப பண்டிதர் வந்து கேள்வியா கேட்கிறார், நம்ம ஆளுகளுக்கு பதிலே தெரில, திருன்னு முழிக்குதுங்க. இப்ப மன்னருக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. இப்ப அந்த பண்டிதர் சொல்றாரு, சரி நான் கேட்ட கேள்விக்கு தான் உங்க ஆளுக்கு பதில் தெரில, அவங்கள கேள்வி கேட்க சொல்லுங்க, எனக்கு பதில் தெரியல அப்படின்னா நான் இந்த நாட்டுக்கு அடிமைன்னு எழுதி தந்துடுறேன்றார். ஆனால் அறிஞர்கள் மந்திரிகள்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச கேள்வி எல்லாம் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் எல்லாம் பரட்டி பார்த்து அதுக்கு வாட்டு கேட்குதுங்க. கேட்குற கேள்விக்கெல்லாம் அவர் டான் பதில் சொல்லிடுறார், மறுபடியும் அவமானம் தான். இப்போ அரசனுக்கு என்ன பண்ணன்னு தெரில, இவ்வளவு அசிங்கப்பட்டுட்டோமேன்னு அப்படி தலை குனிஞ்சு உட்காந்துருக்கிறார். இப்போ பண்டிதர் சொல்றார், கவலைப்படாதீங்க, இன்னும் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தர்றேன். இந்த ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, பொதுமக்கள், இவங்க கூட கேள்வி கேட்கட்டும், அறிஞர்கள் தான் கேட்கணும்னு இல்லை, பொதுமக்கள் கூட கேள்வி கேட்கட்டும். இப்போ மன்னர் பொதுமக்கள் முன்னாடி கண்ணீரோட நிற்கிறார், எப்பா சாமி யாராவது ஒரு நல்ல கேள்வியை கேட்டிருந்தாலும் ஆஃப் பண்ணுங்கய்யா, வந்ததுல இருந்து நம்மளை ரொம்ப அவமானப்படுத்திட்டு இருக்கிறார். மக்கள்லாம் பதறாங்க. பெரிய பெரிய அறிஞர்கள் கேள்விக்கே இவர் பதில் சொல்லிடுறாரு. அவங்களாலேயே சமாளிக்க முடியல, நம்ம என்ன சமாளிக்கிறதுன்னு மக்கள் ஒண்ணுக்கு பின்னாடி ஒளியுது. பின்னாடி இருந்து ஒரு குரல், நான் கேட்கட்டுமா சாமி அப்படின்னு. யாரான்னு அப்படியே ஒதுங்கி வழி விடுறாங்க. ஒரு ஆள் வேட்டி சட்டை கூட போடாம ஒரு துண்டை தோல்ல போட்டு வேம கருப்பா குள்ளமா வர்றார். நான் கேட்கட்டுமா அப்படின்னு. கேளுப்பா, நீயாவது கேளு. இந்த பண்டிதர் கேளும், கேட்டு தொலையும் அப்படிங்கிறார். இப்ப அந்த சாதாரண எளிய பாக்குறதுக்கே ஒரு பாமரன் மாதிரி இருக்கிற அந்த மனிதர் கேள்வி கேட்கிறார், ஐயா உங்ககிட்ட 2 கேள்வி கேட்கிறேன், 20 கேள்வி கூட கேள்றா, நான் பதில் சொல்றேன். உடனே அவர் கேட்கிறார், பழமான பிறகு காயாவது எது அப்படின்னு. என்ன கேட்டு? பழமான பிறகு காயாவது எது? காய் தானப்பா பழமாகும். இல்ல பழமான பிறகு ஒண்ணு காயாகும், அது எது? இப்ப பண்டிதருக்கு தெரியல, குழம்புறார். பழம் எப்படியா காயாகும், காய் தானே பழமாகும், குழம்பிட்டே இருக்கிறார். பதில் தெரியலப்பா, நீயே சொல்லிரு. டக்கு நம்மால் சொன்னான், பழமான பிறகு காயாவது ஊறுகாய். எலுமிச்சம் பழம் தானே ஊறுகாய் ஆகுது. மிரண்டா இருந்தால் இன்னும் ஒரு கேள்வி கேளு தயவு செஞ்சு. சரி, காயான பிறகு பூவாவது எது அப்படின்னு இருக்கான். இவனையா ஒரே ரிவர்ஸ்லயே போறான். ஒண்ணு பழத்துல இருந்து காய்க்கு போறா, இல்லைன்னா காயில இருந்து பூவுக்கு போறா. பூ தானப்பா காயாகும், காயான பிறகு பூவாவது எது? தெரியலப்பா அப்படின்னா. தேங்காய் பூ அப்படின்னு இருக்கான். தேங்காவை துருவினா தானே அது பூவு. மிரண்டுட்டு, இங்க உங்க ஊர்ல ஒரு சாதாரண ஆளுக்கு என்ன ஒரு அறிவு, நான் அந்த ஊருக்கு அடிமைன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு போயிட்டார். போன உடனே ராஜா அவரை கூப்பிட்டார், சாமி எங்கேயா இருந்த, எந்த ஊர்ல இருந்த? நான் எங்கேயும் இல்லை, உங்க அரண்மனையில் இருக்கிற சமையல்காரன் தான், உங்க வீட்டு கிச்சன்ல தான் இத்தனை வருஷம் இருந்தேன் அப்படின்னு இருக்கார். இப்ப உலகத்திலே சாதாரணமாக இருக்கிற ஒருவர் எல்லா சூழலிலும் சாதாரணமாக இருக்க மாட்டார், அவருக்குள்ளும் ஒரு அறிவும் ஆற்றலும் இருக்கும் என்று இந்த தமிழ் மண் நமக்கு கற்றுக் கொடுத்தது. எல்லாத்தையும் சமமா பாரு. சாதாரணமா நம்ம புலவர்கள்லாம் பெரிய பெரிய ஆளுகளை கூட அந்த தமிழை கொண்டு வென்று விட்டு போவார்கள். பார்த்திருக்கீங்களா? ஒரு பெரிய மடத்தினுடைய தலைவர் ஒரு கூட்டத்தை கூட்டினாராம், எல்லா புலவர்களும் வந்துடணும் அப்படின்ட்டு. எல்லா புலவரும் வந்து சேர்ந்துருச்சுங்க. இந்த நாகப்பட்டினத்துக்கு கடைசியில கடைமடைன்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த புலவர் பஸ்ஸை பிடிச்சி, சைக்கிளை பிடிச்சி, ஆட்டோவை பிடிச்சி வந்து சேர லேட் ஆயிடுச்சு. அவர் தான் கடைசியா வந்திருக்காரு. இப்ப இந்த மடத்தினுடைய தலைவருக்கு ஒரு நக்கல், இருந்தாலும் அவமானப்படுத்துவோம், கடைசியா வந்திருக்காமல அப்படின்ட்டு. வாரும் கடைமடையரே அப்படின்னு இருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடைமடைங்கிற ஊரை சேர்ந்தவரேன்னு ஒரு அர்த்தம், கடைசியா வந்த மடப்பயலேன்னு அர்த்தம். இப்ப அந்த ஆள் சொன்னார், வந்தேன் மடத்தலைவரே அப்படின்னு இருக்காரு. இப்ப என்ன அர்த்தம்? மடத்துக்கு தலைவர்னு அர்த்தம். இருக்க மடையனுக்குலாம் நீதான் என் தலைவன் அப்படின்னு அர்த்தம்.
அன்னைக்கு புலவர்கள் எவ்வளவு பெரிய உயரத்தில் ஒருவர் இருந்தாலும் நீ என்ன ஒரு வார்த்தை சொன்னேனா அந்த வார்த்தையை வைத்தே உன்னை திரும்ப அடிப்பேன் என்று இந்த மண்ணில் நிரூபித்திருக்கிறார்கள் என்றால் அந்த ஆற்றலை தமிழ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது. ஒரு பெரிய கைத்தட்டி முடிச்சிருங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு பெரிய ஜமீன்தாரை பார்க்கறதுக்கு ஒரு புலவர், ஏழை புலவர் வந்து உட்கார்ந்து இருக்கிறார். இந்த ஜமீன்தார் மனைவி தற்செயலா அந்த பக்கம் வர்றாங்க. அப்படியே அழகா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, கூந்தல்ல பொன்னிறத்துல ஒரு பூலாம் வச்சுட்டு ஜம்முன்னு வந்திருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே புலவர் தங்கச்சி வந்தியா அப்படின்னு இருக்காரு. எல்லாம் மிரண்டாங்க, என்ன ஜமீன்தார் பொண்டாடிய போய் இவர் தங்கச்சி வந்தியாங்கிறாருன்ட்டு முறைச்சி பாக்குறாங்க. உடனே அவர் சொல்றாரு, இல்ல இல்ல அவங்க கூந்தலில் சூடி இருப்பது தங்க சிவந்தியான்னு கேட்டேன் அப்படின்னு இருக்காரு. தங்கச்சி வந்தியா, தங்க சிவந்தியா, இப்படி சிலேடை மூலமாக கூட தன் கருத்தை எவ்வளவு பெரிய உயரத்துக்கும் ஒரு அம்பு எய்வதை போல சொல்லை எரியக்கூடிய ஆற்றல் இந்த தமிழ் மண்ணிலே இருந்திருக்கிறது என்றால் இவ்வளவு வளம் நம்ம தமிழ்ல இருந்திருக்குது. சாதாரணமான விஷயமே கிடையாது. அதைத்தான் சங்க இலக்கியம் சொன்னது, பெரியோரை வியத்தலும் இளமே. இவங்களாம் ரொம்ப பெரியவங்க அப்பா அப்படிலாம் ஆச்சரியப்பட மாட்டோம். சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. இவங்களாம் சாதாரண ஆளு அப்படின்னு யாரையும் இகழ மாட்டோம். எல்லோரையும் சரிசமமாக பார்க்கக்கூடிய பாங்கு எங்கள் தமிழ் இனத்துக்கு உண்டு என்பதை 2000 வருடங்களுக்கு முன்னாலேயே நம்முடைய சங்க இலக்கியம் நமக்கு தங்க இலக்கியமாக அள்ளி கொடுத்திருக்கிறது. இன்னொரு ஆச்சரியமான ஒரு விஷயம், லவ் டுடேன்னு இப்போ ஒரு படம் வந்திருக்கு, எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா? அந்த படத்துடைய ஒரு வரி கான்செப்ட் என்ன அப்படின்னா, 2 பேர் காதலிப்பாங்க. அந்த காதலியுடைய அப்பா ஒரு நிபந்தனை வைப்பார். என்ன அப்படின்னா, உன் மொபைல் போனை அவகிட்டையும் அவன் மொபைல் போனை உங்ககிட்டையும் ஒரு நாள் நீங்க வச்சிருந்து பாருங்க, அதுக்குள்ள உங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டா நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. நீங்க இந்த கான்செப்டை பார்த்த உடனே நமக்குள்ள ஒரு அதிர்வு ஏற்பட்டுச்சா இல்லையா? ஒரு நாள் கூட நம்ம மொபைல் போனை இன்னொருத்தங்கிட்ட நம்மளால கொடுத்து வைக்க முடியாது. காதலன் காதலிட்ட மட்டும் இல்ல, மகன் அப்பா கிட்ட கொடுத்து வைப்பானா? அப்பா மனைவிட்ட கொடுப்பாரா? மக அம்மா கிட்ட கொடுக்குமா? எதை தங்கச்சங்கிலியை கூட கழட்டி கொடுத்துட்டு போயிடும். உன் மொபைலை கொடுனா கொடுக்காதுல்ல. பையன்கிட்ட பைக்கு கேளுங்க தந்துருவான், கார் கொடுங்க கேளுங்க தந்துருவான், ஆனா மொபைலை தரவே மாட்டான். எல்லாரும் பேட்டர்ன் போட்டு வச்சிருக்கிறோம். ஏன் பேட்டர்னுங்கிற ஒண்ணு வந்தது? முன்னாடி நம்ம வீட்டுல போன் இருந்ததே, அதுக்கு ஏதாவது பூட்டு இருந்துச்சா? யார் வேணா போன் பண்ணலாம், யார் வேணா அட்டன் பண்ணலாம். இதுவும் போன் தானே. ஆனா ஏன் எல்லாரும் பேட்டர்ன் போட்டு வச்சிருக்கோம்? இன்னும் சில பேர் கைரேகையே வச்சிருக்காங்க. கைரேகை படிக்காத காலத்துல நம்ம பாட்டையாவும் அப்பத்தாவும் வச்சது, இன்னைக்கு எல்லாருமே படிச்சுட்டோம். ஆனாலும் ஏன் கைரேகை வைக்கும்? நம்முடைய பாமரத்தனம் அந்த மொபைல் போனுக்கு ஒளிந்திருக்கிறது என்பதால் தான் இன்றைக்கும் அதுக்குள்ள கைரேகை வச்சுட்டு இருக்கிறோம். பேட்டர்ன் எல்லாம் அது கச்சாமுச்சான்னு சைன் போட்ட மாதிரி பேட்டர்ன் போட்டு வச்சிருக்காங்க. என்றைக்கு நம்முடைய மொபைல் போனுக்கு நாம் பேட்டர்ன் போட ஆரம்பித்தோமோ அதற்கு பின்னால் குடும்பத்திற்குள் நம்பிக்கை என்ற ஒன்று குறைந்து போய்விட்டது என்றுதான் அர்த்தம். பேட்டர்ன் போட்டு வைப்போமா? தைரியமா வச்சுட்டு போவோம்ல. பாத்ரூம் போனா கூட மொபைலோடயே போறாங்க நம்ம வீட்டு பிள்ளைங்க. ஏன்? யாராவது போன் பண்ணுவாங்க, விமலான்னு எழுதியிருக்கும், பார்த்தா சுரேஷ் பேசிக்கிட்டு இருப்பான். ஆம்பளை பசங்க போன்ல சுரேஷ் இருக்கும், பார்த்தா ஒரு ராஜி பேசிக்கிட்டு இருப்பா. எல்லாம் இஷ்டத்துக்கு மொபைல் போனுக்குள்ள என்னென்ன திருட்டுத்தனம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு மொபைல் போனை கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றிக்கொள்ள முடியாத அளவுக்கு இன்னைக்கு நம்ம வாழ்க்கை மாறிடுச்சு. பீரோ சாவி அப்படியே இருக்கு, அலமாரி சாவி அப்படியே இருக்கு, நகை வச்சிருக்கிற அலமாரியுடைய சாவி கூட இருக்கு. ஆனால் மொபைல் போன் பூட்டப்பட்டு கிடக்கிறது என்றால் நாம் ஒருவருக்கொருவர் ஏதோ ஒரு வகையில் நம்பிக்கை துரோகம் செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. இதை நம்ம ஒத்துக்கிடாட்டாலும் உண்மைதான். ஒரு மொபைல் போனுக்குள்ள இந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒருத்தர் அனாதையாக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னு வைங்க, இவனை நம்ம அனாதையாக்கணும்டா அப்படின்னு அவன் சொந்த பந்தத்தை பூரா காலி பண்ணணும்னு அவசியமே இல்லை. அவர் மொபைல் போனை திருடிட்டு வந்துருங்க. அவர் ஒரு வெளியூருக்கு போறாருன்னு வைங்க, மொபைல் போனை மட்டும் தூக்கிட்டு வந்துருங்க. அந்த அன்னையில இருந்து அனாதை தான். ஏன்னா யாரையும் கான்டாக்ட் பண்றதுக்கு நம்பர் தெரியாது, பணம் எடுக்கணும்னா ஏடிஎம் பின் நம்பர் தெரியாது, ஓலாவை கூப்பிட முடியாது, உபரை கூப்பிட முடியாது, வீட்டுக்கு போறது கூட அந்த கூகுளை தான் அவர் கேட்பாரு. ஒன்றும் தெரியாம அந்த பைத்தியமா ஆயிடுவார். அதனால ஒருத்தரை பழி வாங்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவருக்கு செய்வினையும் வைக்க வேண்டாம், செயற்பாட்டு வினையும் வைக்க வேண்டாம், மொபைல் போனை தூக்கிட்டு ஓடியாந்துருங்க. ஏன்னா இன்னைக்கு மொபைல் போனுக்கு அப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம். அன்னைக்கு ஒரு நாள் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோங்க சென்னைக்கு, நம்ம பொதிகையில திடீர்னு ஒருத்தர் எந்திரிச்சு மொபைலை காணும்னார். பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல இருந்து ஒருத்தர் ஓடி, என்ன சார் மொபைலை காணலையா? ஆமா சார் காணல சார். அப்பனா உங்க சார்ஜர் கொடுங்க சார், கொஞ்ச நேரம் சார்ஜ் போட்டுக்கிறேன் அப்படிங்கிற. மனுஷங்களுடைய மனசு எவ்வளவு மோசமா போச்சு பாருங்க.
இன்னைக்கு மொபைல மாத்தி கொண்டோம் என்றாலே நமக்குள்ளே இருக்கிற நம்பகத்தன்மை குறைந்து போய் விடுகிறது. ஆனால் காதல் எப்படி நம்பகத்தன்மையோடு இருக்க வேண்டும் என்று நம்முடைய இலக்கியம் ஒண்ணு சொல்லுது. என்ன இலக்கியம் தெரியுமா? சிலப்பதிகாரம். ஐயோ சிலப்பதிகாரமான்னு ஓடக்கூடாது, சரியா? சிலப்பதிகாரம், பதட்டப்படாம உட்காந்துருக்கணும். மூணு விஷயம் மட்டும் சிலப்பதிகாரத்துல இருந்து சொல்றேன். ஒண்ணு காதல், இன்னொன்னு நாகரீகம், இன்னொன்னு பண்பாடு. இந்த மூணையும் நம்ம தமிழ் வழி காப்பியம் சிலப்பதிகாரம் எப்படி சொல்லுது அப்படின்னு. கதை உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? கோவலன் கண்ணகியை கல்யாணம் முடிச்சுக்கிறாரு. அப்புறம் மாதேவி மேல உள்ள ஒரு காதல்ல அவங்களையும் கல்யாணம் முடிச்சு மணிமேகலைன்னு குழந்தை எல்லாம் பிறந்திருக்கு. இப்போ ஒரு காணல் வரி பாட்டு பாடின உடனே 2 பேருக்கும் பிரிவினையாகி கோவலன் சொத்த பூரா இழந்துட்டு கண்ணகியை கூப்பிட்டுட்டு மதுரைக்கு போறார். இதுதான் கதை. இப்போ கிளம்பி போயிட்டார் இல்லையா? இந்த செய்தி மாதவிக்கு தெரியுது. ஐயோ நம்ம காதல் கணவன் இப்படி அவங்க மனைவியோட போயிட்டாரே அப்படின்னு. உடனே ஒரு கடிதம் எழுதுறாங்க. யாரு? மாதவி கோவலனுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. அவங்க ஒரு காதலி தானே, காதலனுக்கு தானே கடிதம் எழுதுறாங்க. கடிதம் எழுதி ஒருத்தட்ட கொடுத்து விடுறாங்க. இதை கோவலனுக்கிட்ட நான் கொடுத்தேன்னு கொடுத்துரு அப்படின்னு. அவரு போற வழியில தேடி கண்டுபிடிச்சு கோவலனை நிப்பாட்டி, இந்தாங்க மாதவி உங்களுக்கு ஒரு கடிதம் கொடுத்துருக்குறாங்க. அதை அவர் அப்படியே பிரிச்சு படிக்கிறார். படிச்சுட்டு அப்படியே மடிச்சு அவன் கையிலே கொடுத்து, இத நான் எழுதுனதா என்னுடைய பெற்றோருக்கு கொடுத்துரு. உங்களால் இதை நம்ப முடியுதா? காதலி காதலனுக்கு எழுதின கடிதம். அவன் என்ன பண்றான்? மகன் பெற்றோருக்கு எழுதின கடிதமாக கொடுத்து விடுறான். அப்ப அந்த கடிதம் எவ்வளவு நாகரீகமாக இருந்திருக்க வேண்டும். இதுக்கெல்லாம் கைதட்ட மாட்டீங்களா? இவ்வளவு அதிர்ச்சியா இருக்குல்ல? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. ஒரு காதலி காதலனுக்கு எழுதின கடிதத்தை சார் எந்த அடித்தல் திருத்தலும் பண்ணல. அவரு படிச்சுட்டு அப்படியே மடிச்சு, இதை நான் எழுதுனேன்னு எங்க அம்மா அப்பாட்ட கொடுத்துரு அப்படின்ட்டார். அப்போ அந்த காதலி காதலனுக்கு எழுதின கடிதம் ஒரு மகன் பெற்றோருக்கு எழுதுவதை போல நாகரிகமாகவும் உன்னதமாகவும் இருந்திருக்கிறது என்று நம்முடைய தமிழ் இலக்கியம் சொல்லுகிறது. இதானங்க காதல். ஒருத்தர் எழுதின காதல் கடிதத்தை யார் வேணாலும் பார்க்கலாம்னா அதுதானே உன்னதமான ஒரு காதல். ஆனா நீங்க வச்சிருக்கிற மொபைல் போனை அவ பார்க்கவே முடியாதுன்னா அதுல என்ன உன்னதம் இருக்கிறது? இது சிலப்பதிகாரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாகரீகம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு விஷயத்தை சிலப்பதிகாரம் சொல்லுது. அவங்க 2 பேரும் கண்ணகி மதுரையை எரிச்சிடுறாங்க. 2 பேரும் இல்லை. இப்ப மாதவிக்கு மக இருக்கிறா இல்லையா மணிமேகலை, அவங்க கணிகையர் குலத்தை சேர்ந்தவங்க, நடன குடும்பத்தை சேர்ந்தவங்க. இப்ப அடுத்த தலைமுறை என்ன செய்யணும்? டான்ஸ் ஆட வரணும். இப்ப மாதவியோடைய தோழி சொல்றா, நீ அவங்கெல்லாம் போயிட்டாங்க, இனிமே மணிமேகலையை உன்னைய மாதிரி நீ வளர்க்கணும், அவளை திரும்பவும் ஆடுறதுக்கு கொண்டு விடு. இப்ப மாதவி என்ன சொல்லணும்? அவ என்னைய மாதிரிலாம் இருக்க மாட்டா, அவ வேற மாதிரி வளர்க்க போறேன் அப்படித்தானே சொல்லணும். அவ சொல்றா, இவ என் மக கிடையாது, மணிமேகலை என்ன என்னுடைய மகள் நான் நினைச்சேன். அவ யாருடைய மகள் தெரியுமா? காவலன் பேரூர் கணையரி ஊட்டிய மாபெரும் பத்தினி கண்ணகி மகள் மணிமேகலை. மாதவி சொல்றா சார். ஒரு காப்பியத்தில் நெகட்டிவ் கேரக்டர் என்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு வில்லி கதாபாத்திரமாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் என்ன சொல்லுது? இவ கோவலன் மகன் கூட சொல்லியிருக்கலாம் இல்லையா? இவ கண்ணகி மக. எப்படிப்பட்ட கண்ணகி? அந்த மதுரையை எரிச்சா பாத்தியா தன்னுடைய சொல்லால், அப்படிப்பட்ட மாபெரும் பத்தினியின் மகள் இனிமே இந்த தொழிலுக்கு வரமாட்டா. இதுதான் மிகப்பெரிய நாகரீகம். பண்பாடு அப்படின்னா என்ன தெரியுமா? இந்த சிலப்பதிகாரத்திலே நான் சொல்றேன். தேரா மன்னா செப்புவதுடைய நெல்லரு சிறப்பின் இயப்ப புல்லரு புன்கண் தீர்த்தோன் நன்றியும் அப்படின்னு ஒரு பெரிய பாட்டு சொல்லி அவங்க கோவலன் குற்றமற்றவன் கண்ணகி நிரூபிச்சாங்க இல்லையா? அது எப்படி நிரூபிச்சாங்க? எல்லாருக்கும் அந்த படம் ஞாபகம் இருக்கும். நம்ம விஜயகுமாரி அம்மா நடிச்ச படம். உடனே பாண்டிய மன்னன் அந்த சிலம்பை வாங்கி உடைப்பான். அவங்க சிலம்பு, நம்ம பாண்டிய நாட்டு சிலம்பு என்ன உள்ள இருக்கும்? முத்துக்கள் இருக்கும். ஏன்னா பாண்டிய நாட்டினுடைய சொத்து முத்துக்கள். அவ சோழ நாட்டுக்காரி, அவளுடைய சிலம்ப உடைச்ச உடனே உள்ள என்ன இருக்கும்? மாணிக்க பரல்கள் இருக்கும். அவங்க நாட்டுல மாணிக்கம் நிறைய கிடைக்கும். இப்ப இதை வச்சுதான் கோவலன் குற்றமற்றவன் நிரூபிப்பாங்க. இதுல நீங்க ஒரு நுட்பத்தை கவனிச்சிங்களா? இந்த சிலம்பை இவங்க மட்டும் அவங்கவுங்க நாட்டுல செய்யாம ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணியிருந்தாங்கன்னு வைங்க, எல்லாம் ஒரே மாதிரி தானே இருந்திருக்கும். இப்ப கோவலன் குற்றமற்றவன் எப்படி சொல்ல முடியும்? அன்னைக்கு இளங்கோவுக்கு தெரிஞ்சிருக்குது, வருங்காலத்துல நம்ம ஆளுக ஆன்லைன்ல போய் வாங்கும், பிளிப்கார்ட்ல வாங்கும், அமேசான்ல வாங்கும், நம்மளையே நம்பிக்கிட்டு இருக்கிற அண்ணாச்சிகளை அம்போன்னு கைவிட போறாங்க. அதனால அவங்க சுதேசி பொருட்களை வாங்குங்கள் என்று அன்றைக்கே காப்பியத்தில் பதிவு செய்திருக்கிறார் இளங்கோ. நீங்க ஒன்ன மறந்துடக்கூடாது. இந்த வியாபாரம் செய்ய வந்த ஆங்கிலேயர்கள் தான் நம்மை 200 வருடம் ஆட்சி செய்தார்கள்.
200 வருடம் அடிமைப்படுத்தினார்கள். அதனால வியாபாரம் என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. என்றைக்கு நாம் அந்நிய நாட்டுக்கு அடிமையாகி போகிறோமோ அன்னைக்கு நம்முடைய சொந்த சிந்தனையை நாம் தொலைத்து கொண்டிருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.